ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. ஆரணக்கு நின் பாதமே சரணாகத்தந்தொழிந்தாய், உனக்கோர் கைமாறு நான் ஒன்றிலேன், எனதாவியும் உனதே. சேறுகொள் கரும்பும் பெருஞ்சென்னெலும் மலிதன் சிறீவரமங்கை, நாறு பூந்தன் தொழாய் முடியாய் தெய்வநாயகனே. ஸ்ரீமதே வரமங்காநாயிகா சமேத ஸ்ரீ தோதாத்ரிநாத பரபிரம்மனே நமஹ. 108 திவ்யதேச வைபவங்கள்ல பாண்டிய நாட்டு திருப்பதிகள்ல ஆச்சரியமாக ஸ்வயம்யுக்த கஷேத்திரமான திருச்சிரீவரமங்கைன்னு சொல்லக்கூடியதான வானமாமலை தோதாதிரி கஷேத்திரத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். 3வது நாளாக இந்த அனுபவம் வாய்க்கிறது. இன்றைய தினம் தோதாதிரி கஷேத்திர ஸ்தல புராணம் 16 அத்தியாயங்களிலே 3வது அத்தியாயத்தை அனுபவிக்கப் போகிறோம். இந்த 3வது அத்தியாயத்தினாலே பூமி தேவி தபஸ் பண்ணி தோதாத்ரிநாதனை நேரே சேவித்து அவளுடைய கலங்கம் நீங்க பெற்ற நாள் அப்படின்ற விருத்தாந்தத்தை எனக்கு அனுபவிக்க போறோம். உத்தமமாக சாட்சாத் க்ஷமாம் கருணையா கமலாமி வான்யாம் என்று சுவாமிதாசிகனாலே கொண்டாடப்பட்டபடி ஆண்டாளாக அவதாரம் பண்ணின பூமி பிராட்டியார் திருப்பாவை அருளி செய்து நம்மை எல்லாம் வாழ்வித்தருளினாள். அவள் பாவை நோன்பு நோற்று திருப்பாவையை பாடி கடைசியாக பெரிய பெருமாள்னு சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கநாதனை அடைந்து போகங்களை எல்லாம் அனுபவித்த நாள் போகி திருநாள்னு சொல்றோம். அப்படி பூமி பிராட்டியான ஆண்டாள் போகங்களை அனுபவித்த இந்த போகி திருநன்னாளிலே அவளுக்கு மூலமான பூமி பிராட்டியினுடையதான வைபவத்தை அனுபவிப்பதற்கு நமக்கு பெரிய பாக்கியம் வாய்த்திருக்கிறது. இதெல்லாம் பெருமாள் பிராட்டியினுடைய அனுகிரகம்னு தான் சொல்லணும். ஏன்னா யாத்திருச்சிகமா இது அமைந்ததே ஒழிய இன்னைக்கு இதை சொல்லணும்னு நாம முன்னாடி நினைக்கல. அப்படி பூமி பிராட்டியினுடைய அனுபவம் இப்போது நைமிசாரண்ய ரிஷிகளுக்கு சூத பௌராணிகர் தோதாத்ரி மகாத்மியத்தை சொல்லிட்டு இருக்கார். அப்போ தோதாத்ரி மகாத்மியத்தினுடைய பெருமையை இன்னும் மேலே சொல்ல வேணும் அப்படின்னு ரிஷிகள்லாம் ஆச்சாரியரான சூத பௌராணிகரை கேட்க சூதர் சொல்றார், ரொம்பவும் பழைய காலம், அதாவது சிருஷ்டி எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாலே ஸ்ரீஹஸ்பதியா பிராட்டியை பிரியாமல் இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீராப்தின்னு சொல்லக்கூடிய திருப்பார் கடலிலே திருவனந்தாழ்வான் மேலே சயனி சென்றிருந்தான். அப்போ அந்த பகவானை தவிர யாரும் இல்லை. ஏகோகவை நாராயண ஆசித்து ஸ்ரீமன் நாராயணன் சொல்லக்கூடிய அவன் ஒருவன் மட்டுமே இருந்தான். பிரம்மா நேஷானகா பிரம்மா ருத்ரன்னு சொல்லக்கூடிய தேவதைகள்லாம் ஒருத்தரும் இல்லை. அப்போ அவனே ஆதும் இல் காலத்து எந்தைன்னு ஆழ்வார் சொல்றபடி யாரும் இல்லாத போது தான் ஒருவன் மட்டுமே இருந்தவன். அந்த எம்பெருமான் அப்படி சயனித்துக் கொண்டிருந்தவன் பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் அப்படியே கண்ணை மூடிண்டு யோக நித்திரையில் இருந்தான், யோகம் பண்ணிட்டு இருந்தான். அப்படி 12 காலம் யோக நித்திரை பண்ணின பிறகு ஒரு நாள் சிருஷ்டி பண்ணணும், உலகங்களை எல்லாம் படைக்கணும் அப்படின்னு பெருமாள் திருவுள்ளம் கொண்டான். உடனே சிருஷ்டி பண்றதுக்குன்னு ஒரு அதிகாரியை நியமிக்கணும், அவன் மூலமா சிருஷ்டிகளை எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சங்கல்பித்த பெருமாள் அதுக்கு முன்னாலே படைக்க வேண்டிய வஸ்துக்களை எல்லாம் படைத்து தன்னுடையதான நாபி கமலத்திலிருந்து தன்னுடைய திரு உந்தியிலிருந்து நல்ல ஆச்சரியமான வாசனையும் நல்ல அழகும் நல்ல தேஜஸும் உடைய ஒரு தாமரையை படைத்தான். முதல்ல திருப்பார்கடல்ல சயனிச்சிருக்கிற பெருமாளுடையதான தொப்புள்ளே இருந்து ஒரு ஆச்சரியமான தாமரை வந்தது. அந்த தாமரைக்கு மேலே சிருஷ்டி தொழிலை பண்ணக்கூடிய ஒருத்தனை படைக்கணும் அப்படின்னு பெருமாள் சங்கல்பித்தான். உடனே பெருமாள் சத்திய சங்கல்பனானபடியினாலே அவன் நினைச்சது எல்லாம் நிறைவேறும், நிறைவேறாமல் போவது ஒன்றும் கிடையாதுன்னு சொல்றபடியினாலே அவனுடைய சங்கல்பத்தின்படி அந்த தாமரை மலர் மேலே பிரம்மா தோன்றினான். அந்த பிரம்மாவினுடைய கைகள்ல அக்ஷமாலைன்னு சொல்லக்கூடிய ஜபம் பண்ணக்கூடிய தாமரை மாலை, ஒரு கையிலே புஸ்தகங்கள், ஒரு கையிலே கமண்டலம், இதோடு கூட ஆச்சரியமா
யக்ஞோபவீதம்னு சொல்லக்கூடிய பூணல், யோக தண்டம்னு சொல்லக்கூடியதான தண்டம், இதையெல்லாம் தரிச்சுண்டு இந்த லட்சணங்களோடைய கூட பெருமாள் தொப்புள்ள இருந்து தோன்றின அந்த தாமரை மேலே பிரம்மா உட்கார்ந்துட்டு இருந்தான். பெருமாள் பிரம்மாவை சிருஷ்டி பண்ணிவிட்டார். பிரம்மா முதல்ல கண்ணை திறந்து தன்னை பார்க்கறான். பார்த்த போது கையில ஆச்சரியமா புஸ்தகங்கள், தாமரை மாலை, கமண்டலம், யோகதண்டெல்லாம் வச்சுட்டு பூணல் எல்லாம் போட்டுண்டு பரம தேஜஸ்வியா அப்படி வேதம் சொட்டக்கூடிய கலையோடு கூட பிரம்மா உட்கார்ந்துட்டு இருக்கான். தன்னை தானே முதல் முறையா பார்க்கறான். பார்த்த போது என்ன நம்முடைய அழகு இப்படி இருக்கே, இந்த லோகத்துல நம்மளை விட அழகானவா ஒருத்தர் இருக்க மாட்டா போல் இருக்கே. இப்படி ஆச்சரியமா கையில பெரிய யோகி ஆட்டமா கமண்டலம், தண்டம், தாமரை மாலை, வேத புஸ்தகம் இதெல்லாம் வச்சுட்டு இருக்கோமே, நமக்கு சமானமானவா ஒருத்தர் யாரும் இருக்க முடியாது போல் இருக்கேன். இங்க எத்தனை அழகு, எத்தனை தேஜஸ், எத்தனை மிடுக்கு. நான் எவ்வளோ ஒசரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேன். எது பார்த்தாலும் எல்லாம் எனக்கு கீழே தான் தெரியறது. என்ன ஒரு ஆச்சரியமான வாசனை, அழகு, தேஜஸ் இருக்கக்கூடியதான தாமரை, அதுல நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். அந்த தாமரையினுடைய தண்டு அப்படியே ரொம்ப தூரத்துக்கு நீண்டுண்டு போறது. எங்க இருந்து அந்த தாமரை வந்ததுன்னு கூட தெரியல. அப்பேற்பட்ட வசந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேன். அதனால் நான் தான் பிரம்மம், நான் தான் எல்லாத்துக்கும் மேற்பட்ட வஸ்து, எனக்கு மேற்பட்டவா ஒருத்தன் கிடையாது, எல்லாருக்கும் மேல நான் தான் இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு தன்னை பார்த்து, தன் நிலையை பார்த்து, தான் அமர்ந்து கொண்டு இருக்கக்கூடியதான தாமரையை பார்த்து பிரம்மாவுக்கு அகங்காரம் வந்துடுத்து. பிரம்மா இன்னும் தான் எங்க இருக்கோம், யார் தன்னை படைச்சான்னு எல்லாம் உணர ஆரம்பிக்கல. ஆனால் பிரம்மா எங்க இருந்து வந்தான், தாமரையில இருந்து வந்தான். தாமரை எங்க இருந்து வருது, பெருமாளுடைய நாபியில இருந்து வருது. அதனால அந்த பெருமாள் யோசிக்கிறார், ஸ்ரீமன் நாராயணனான நான் தான் இவனை படைச்சேன். ஆனா இவன் தன்னை படைத்தவன் ஒருவன் இருக்கிறான், அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ன்ற எண்ணம் எல்லாம் கூட இல்லாமல் தானே பிரம்மம்னு நினைச்சு அகங்காரம் கொண்டு இருமாப்படைகிறானே. அகங்காரம் மனுஷனுக்கு நல்லதில்லை, மனுஷன் இல்லை யாருக்குமே அகங்காரம் நல்லதில்லை. இவனுக்கு வந்த அகங்காரத்தை உடனே போக்கியானோம். ஏன்னா இவன் என் பேச்சை கேட்டுண்டு நான் சொல்லக்கூடிய தொழிலை பண்ணக்கூடியவனாக இருக்கிறான். அதுக்குதான் நான் இவனை படைச்சேன். சிருஷ்டி எப்படி பண்ணணும்னு சொல்லி இவனுக்கு உபதேசம் பண்ணணும். என்னுடைய உபதேசத்தை கேட்டுண்டு அந்த மாதிரி இவன் சிருஷ்டி பண்ணணும். அப்போ என் மேல ஒரு மரியாதையோடு கூட நான் சொல்லக்கூடிய காரியத்தை பண்றவனா இவன் இருக்கணுமே ஒழிய அகங்காரத்தோட இருக்கக்கூடாது. அகங்காரம் அவனுக்கு நல்லதல்ல. இப்பதான் வந்திருக்கு அகங்காரம். இப்பவே கிள்ளி எரிஞ்சிட்டோமானா அவனுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. உடனே அவனுடைய அகங்காரத்தை அடக்கியானோன்னு பெருமாள் என்ன பண்ணினார், பெருமாள் தன்னுடைய திருச்செவி, தன்னுடைய காதுகள்ல இருந்து அப்படியே இருக்கக்கூடிய அந்த குருணை போல இருக்கக்கூடியதான அழுக்க அப்படியே உருட்டி கீழே போட்டார். அப்போ பெருமாள் காதுல இருந்து அந்த அழுக்க போல இருக்கக்கூடிய வஸ்துவில இருந்து மது, கைட்டப்பான்னு சொல்லக்கூடிய 2 அசுரால் வந்து விழுந்தா. பிரம்மாவினுடைய அகங்காரத்தை பெருமாள் அடக்கணும்னு தான் இவாளை சிருஷ்டிக்கிறார். அதனால அவளை கூட்டு நீ இதை பண்ணு அதை பண்ணுன்னு பெருமாள் நியமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பகவானுடைய சங்கல்பத்தினால பகவானால சிருஷ்டிக்கப்பட்ட உடனே மது, கைட்டப்பன்னு சொல்லக்கூடிய 2 ராட்சசாலும் பிரம்மாவை துரத்திட்டு போறா. பிரம்மா இருக்கிற இடத்துக்கு போயிட்டா பிரம்மாவை மிரட்டுறா, உன்னை கொல்லாம விடுறது இல்ல, உன்னை கொன்னு சாப்பிட போறோம்னு சொல்லி பிரம்மாவை கொல்ல வந்தா. பிரம்மாவுக்கு அப்படியே கொலை நடுங்கி போயிடுச்சு. என்னடா பாக்குறதுக்கு இத்தனை குரூரமா இருக்கான், 2 பேரும் நம்மள சாப்பிடாம விடுறது இல்லைன்னு சொல்றானே, என்ன பண்றது? என்ன பண்றது? எப்படியானோ இவன்கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்தின்ற ஆனமே, நம்ம உயிருக்கே ஆபத்து வந்துடும் போல் இருக்கேன்னு பிரம்மாவுக்கு பயம் ஏற்படுறது. அப்ப பிரம்மா என்ன பண்றான், இதுவரைக்கும் தான் தான் பிரம்மம், தான் தான் எல்லாருக்கும் மேற்பட்ட வஸ்துன்னு நினைச்சுட்டு இருந்தவன் முதல் முறையாக பயந்து நடுங்கி ஓட ஆரம்பித்தான். அப்போ நாம தான் வசந்த வஸ்து, நாம தான் பிரம்மம் அப்படின்ற எண்ணம் பொய் போல் இருக்கு, நம்மளை யாராலும் காப்பாற்ற மாட்டாளான்னு அப்படியே ஓட ஆரம்பித்தான். சுத்தி பார்க்கறான் தாமரை. தாமரையில உட்கார்ந்து இருந்தவன் எழுந்துட்டான். எழுந்து நின்னாலும் தாமரையில தான் இருக்கான். தாமரையை விட்டு தாண்டி போலான்னு பார்த்தா கீழே ஒண்ணுமே இல்ல, அப்படியே வந்து ஸ்பேஸ் தான், எம்டி ஸ்பேஸ் தான் தெரியறது. என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த தாமரையிலேயே தப்பிக்கிறதுக்கு ஏதான வழி இருக்கான்னு குடஞ்சுட்டு தேடிட்டு போனான். தேடின போது அந்த தாமரையினுடைய தண்டு வழியா தண்டை பிடிச்சுட்டு அப்படியே கீழே இறங்கி வந்தான். எப்படியோ ஒண்ணு தப்பிக்கணும். இங்க பார்த்தா அப்படியே வெறும் எம்டி ஸ்பேஸா இருக்கு, விழுந்தா தேரமாட்டோம் போல் இருக்கு.
சரி, இந்த தாமரோட தண்டு தான் இருக்கு, அந்த தண்டை பிடிச்சிட்டு அப்படியே இறங்கிடலான்னு அந்த தண்டு வழியா அப்படியே கீழே வந்தான். அப்படியே கீழே தண்டை பிடிச்சிட்டு இறங்கிண்டே வரச்ச அங்கே பெருமாள் மத்ஸ்யாவதாரம் பண்ணியிருந்தார். பெருமாள் மீனாக உருவம் கொண்டிருந்தார், மீன் அவதாரம் பண்ணியிருந்தார் பெருமாள். அப்போ அந்த மத்ஸ்யம், அதாவது அவர் பெருமாள் மத்ஸ்யாவதாரம் பண்ணிருக்கார். ஆனா பிரம்மாவுக்கு பெருமாள் தான் மத்ஸ்யாவதாரம் பண்ணிருக்கார், பெருமாள் தான் பேசுறாருன்னு தெரியாது பாவம். பிரம்மாவை பொறுத்த வரைக்கும் அந்த மீன் பிரம்மாவை பார்த்து பேசுறது, ஏண்டா குழந்தை ஏன் அழுதுன்னு இருக்க, யாருக்கு பயப்பட்டு எங்க ஓடின்னு இருக்க, இப்போ நீ கவலைப்படாத, எப்போதும் நான் உன்னை காப்பாத்துவேன், உன்னை ஆபத்துல இருந்து காப்பாத்துறதுக்கு நான் இருக்கேன்றத நீ புரிஞ்சுக்கோ. அதனால நீ தைரியமா எங்க இருந்து ஓட ஆரம்பிச்சையோ அந்த தாமரை மலர்ல வந்து தைரியமா உட்காந்துக்கோ, பயம் இல்லாம உட்காந்துக்கோ, நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லி அந்த மத்ஸ்யம், அந்த மீன் பேசித்து. உடனே பிரம்மா என்ன பண்ணான், இது என்ன ஆச்சரியம், நான் தான் பிரம்மம்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஒரு மீன் வந்து நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்றதே, அப்ப அந்த மீனை விட நான் கீழே இருக்கேன் போல் இருக்கு, அந்த மீன் என்னோட மேல இருக்க போல் இருக்கு, அப்ப அந்த மீன் எனக்கு சுவாமி, என்ன நடக்கிறதுன்னே புரியல. சரி, இப்போதைக்கு நம்மளை காப்பாத்துறவா யாரானு இருக்காளான்னு பார்த்தா இந்த மீன் வந்து நான் உன்னை எப்போதும் காப்பாத்துறேன்னு வாக்கு கொடுக்கறது, அதை சொல்றத கேட்கலாம் அப்படின்னு ஒரு தைரியம் வந்தது பிரம்மாவுக்கு. அப்ப பிரம்மா என்ன பண்ணான், சுத்தி 4 பக்கமும் பார்த்தான், கொஞ்ச நேரம் யோசிச்சான். யோசிச்சுட்டு சரி, அந்த மீன் சொல்றது போலவே நாம நம்முடைய இடத்துக்கு திரும்ப போயிடலாம்னு அந்த தாமரை தண்டை பிடிச்சிட்டு அப்படியே மேல ஏற ஆரம்பித்தான். போற வழியெல்லாம் இதையே யோசிச்சுட்டு போறான். இந்த மதுகைட்ட பால இடத்துல இருந்து நம்மளை யாரானும் காப்பாற்ற மாட்டாளா அப்படின்னு நாம யோசிச்ச போது ஒரு மத்ஸ்யம் வந்து நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு அதை நம்புவோம், அந்த மத்ஸ்யம் நம்மளை காப்பாத்தும், வேற வழி இல்லை அப்படின்னு நம்ம அப்படின்னு நினைச்சுட்டு மேல தன்னுடைய தாமரையை நோக்கி போயிட்டு இருக்கிறச்ச பல காலம் ஆயிடுத்து. உடனே பெருமாள் அப்ப என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா ஹம்சமா அவதாரம் பண்ணியிருந்தார், ஹம்சாவதாரம் பண்ணியிருந்தார், அன்னப்பறவையா அவதாரம் பண்ணியிருந்தார். அந்த அன்னப்பறவை இப்ப பயந்துண்டே மேல ஏறின்னு இருக்கிற பிரம்மாவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லித்து, மகனே, உனக்கு தந்தை, அதாவது உன்னை படைத்தவன், உன் ஜென்மாவுக்கு காரணமானவன் ஸ்ரீஹரின்னு சொல்லக்கூடிய நாராயணன் அப்படின்றது நீ தெரிஞ்சுக்கல, அதுதான் உன்னுடைய பயத்திற்கும் நீ நடுங்கி ஓட வேண்டியதற்கும் காரணமாயிடுத்து. நமக்கும் மேலே ஒருவன் இருக்கிறான், அவன்தான் நமக்கு தகப்பனும் குருவுமானவன், அவன்தான் நமக்கு தெய்வம், அவனே ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீஹரின்னு நீ உணர்ந்திருந்தியானா நீ இருந்த இடத்துல இருந்தே உன்னை காப்பாத்தின்னு இருக்கலாம், இந்த மாதிரி எவனுக்கோ பயந்து ஓட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அந்த அன்னப்பறவை பிரம்மாவை பார்த்து பேசித்து. மீன் நான் காப்பாத்துறேன்னு சொன்ன ஆச்சரியத்துல இருந்தே வெளில வரல பிரம்மா இன்னும். இப்ப அன்னப்பறவை வந்து நான் காப்பாத்துறேன்னு சொல்றது. இப்படி பெருமாள் ஹம்சாவதாரம் எடுத்தத ஆச்சரியமா ஆழ்வார் தெரிவிக்கிறார், பெரியாழ்வார் திருமொழியில. துண்ணிய பேரிருள் சூழ்ந்து உலகை மூட மன்னிய நான்மறை முற்றும் மறைந்திட பின்னி உலகினில் பேரிருள் நீங்க அன்று அன்னமது ஆனானே அச்சோ அச்சோ அருமறை தந்தானே அச்சோ அச்சோ அப்படின்னு பெருமாள் ராஜஹம்சம்னு சொல்லக்கூடிய அன்னப்பறவையா ஹம்சாவதாரம் பண்ணினான். பிரம்மாவுக்கு தைரியம் சொன்னான். தைரியம் சொல்லிட்டு உனக்கு தகப்பன் உன்னை படைத்தவன் ஸ்ரீஹரி என்பதை உணரு, அப்ப நீ பயப்பட வேண்டாம் அப்படின்னு அந்த ராஜஹம்சம் சொல்லித்து. உடனே பிரம்மா என்ன பண்ணா, நமக்கு கதி ஸ்ரீஹரிதான், நம்ம காப்பாற்றக்கூடிய சர்வ வல்லமை படைத்தவன் ஸ்ரீஹரி மட்டும்தான் அப்படின்னு ஸ்ரீ ஹரயே நமஹா அப்படின்னு ஹரிமந்திரத்தை ஜபிக்க ஆரம்பித்தான். இப்போ நாம எந்த ஒரு மந்திரத்தை முறைப்படி ஜபிச்சுட்டு போறோமோ அந்த மந்திரம் நம்மளை காப்பாத்துறதுன்னு மந்திர சாஸ்திரம் சொல்றது. ஜபம் எல்லாம் எதுக்கு பண்றோம் அப்படின்னா அந்த மந்திரங்கள் நல்ல முறையிலே நம்மளை ரட்சிக்கணும்ன்றதுக்காக பண்றோம். முறைப்படி ஆச்சாரத்தோட இருந்துட்டு நியமத்தோட அந்த மந்திரத்தை ஜபிக்கிற போது அந்த மந்திரம், அந்த மந்திரத்தினுடைய தேவத்தை நம்மளை ரட்சிக்கிறதுன்னு சொல்றோம். இப்ப நமக்கெல்லாம் யார் விஷயமான மந்திரம் ஜபிக்கிறதுக்கு உரியது அப்படின்னா நமக்கெல்லாம் சுவாமியா இருக்கக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய மந்திரம் தான் நாம் எல்லாம் ஜபிப்பதற்கு உரியது. அத நாராயண மந்திரம்னு சொல்றோம், விஷ்ணு மந்திரம்னு சொல்றோம், வாசுதேவ மந்திரம்னு சொல்றோம், ஹயக்ரீவ மந்திரம்னு சொல்றோம், நிருசிம்ம மந்திரம்னு சொல்றோம். இப்படி பகவானுக்கு பல மந்திரங்கள் உண்டு. உனக்கு தகப்பன் உன்னை காப்பாற்றக்கூடியவன் ஸ்ரீஹரி என்பதை நீ உணரு அப்படின்னு அம்சம் சொன்னதுனால அந்த ஸ்ரீஹரியினுடைய பெயர் வரும்படியான ஹரி மந்திரத்தை ஜபித்தால் நமக்கு பயம் போகும், அந்த ஹரி வந்து நம்மளை காப்பாத்துவார் அப்படின்னு புரிஞ்சுட்டான் பிரம்மா. உடனே ஸ்ரீஹரி மந்திரத்தை தொடர்ந்து ஜபிக்க ஆரம்பித்தான். எந்த தாமரையில இருந்து ஓடி கீழே இறங்கி வந்தானோ மத்ஸ்யம் தைரியம் சொல்லித்தோ,
ஹம்சபறவை வந்து ஸ்ரீஹரிய உன் தந்தை என்று உணரு அப்படின்னு காட்டி கொடுத்ததோ, அந்த தைரியத்தை பெற்றுக்கொண்ட பிரம்மா திரும்பவும் தன்னுடைய ஆஸ்தானமான தாமரைக்கு வந்து அமர்ந்து ஹரிமந்திரத்தை ஜபிக்க ஆரம்பித்தான். இப்படி இவன் பல காலம் ஹரிமந்திரத்தை ஜபிச்சுட்டே வரான். 1000 கோடி யுகங்கள் ஜபம் பண்றான். சஹஸ்ர கோடி யுகதாரினே நமஹா அப்படி பண்ணதுக்கு அப்புறம் இவனாலே ஜபிக்கப்பட்ட ஹரின்னு சொல்லக்கூடிய பகவான் ஸ்ரீமன் நாராயணன் ஹயக்ரீவனாக அவதாரம் பண்ணி பிரம்மாவுக்கு முன்னாலே சேவை கொடுத்தான். முன்னிவ் உலகேழும் இருள் மண்டி உண்ண முனிவரோடு தானவர்கள் திசைப்ப வந்து பண்ணு கலை நாள் வேத பொருளை எல்லாம் பரிமுகமாய் அருளியம் பரமன் அப்படின்னு ஆழ்வார் காட்டி கொடுத்தார். வேதோபதேசம் பண்ணுவதற்காக ஆச்சரியமா ஹயக்ரீவ அவதாரம் பண்ணினான் பெருமாள். இப்ப ஹயக்ரீவனா அவதாரம் பண்ணின பெருமாள் பிரம்மாவுக்கு முன்னால வந்து நிக்கிறான். பிரம்மாவுக்கு முன்னால ஒரு வைதிக பீட்டம், அதாவது வேதமயமான ஒரு பீட்டம் இருக்கு, ஒரு ஆசனம் இருக்கு. அந்த ஆசனத்திலே ஹயக்ரீவன் வந்து அமர்ந்து கொண்டான், உட்கார்ந்துட்டான். உட்கார்ந்து பிரம்மாவுக்கு சேவை சாதிக்கிறான். இப்போ பிரம்மா ஏதோ நமக்கு முன்னால கண் கூசும்படியான ஒரு தேஜஸ் தெரியறதுன்னு கண்ணை திறந்து பாக்குறான். பார்த்தா ஸ்ரீ ஹரையே நமக ஸ்ரீ ஹரையே நமகன்னு ஹரிமந்திரத்தை சொல்லிட்டு இவன் ஜபம் பண்ணிட்டு இருந்தான் பாருங்க. அதனுடைய பலனாக அந்த ஸ்ரீஹரியே முன்னால வந்திருக்கார் அப்படின்றத புரிஞ்சுட்டான். ஆனா முழுசா அவர் தான் இவர் தான் அவர்னு தெரியல இவனுக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஹரியை பார்த்ததில்லை இவன். வந்ததெல்லாம் ஹரிதான், வந்த மீனும் ஹரிதான், வந்த ஹம்சமும் ஹரிதான், இப்போ குதிரை முகமும் மனித உடலும் கூடி இருக்கக்கூடிய இந்த ஹயக்ரீவனும் ஹரிதான். அது முழுசா தெரியாது இவனுக்கு. இப்போ இந்த ஹயக்ரீவாவதாரம் பண்ணின பெருமாள் பிரம்மாவுக்கு பிரணவ உபதேசம் பண்றார். பிரணவம்னு சொல்லக்கூடிய அந்த ஒற்றை எழுத்தை, ஓம்காரத்தை உபதேசம் பண்றார் பெருமாள். உபதேசம் பண்ணி இந்த பிரணவம் ஒன்றினாலேயே எல்லா வேதங்களும் வேதங்களினுடைய சாரங்களும் உனக்கு தானே ஏற்படுகன்னு சொல்லி அனுகிரகம் பண்றார். அப்படின்னா எத்தனை வேதங்கள் வேத மந்திரங்கள் இருக்கோ அதெல்லாம் முறைப்படி ஆச்சாரியனிடத்திலே அத்தியனம் பண்ணி மனப்பாடம் பண்ணினா வரக்கூடியதான ஞானம், அந்த தெளிவு இந்த பிரணவத்தை பெருமாள் வாயால கேட்ட மாத்திரத்திலேயே பிரம்மாவுக்கு வந்துடுத்து. அப்படி ஒரு அனுகிரகம் பெருமாள் பண்ணினார் பிரம்மாவுக்கு. இப்ப பிரணவோபதேசம் ஆயிருக்கு. இது வரைக்கும் பிரணவம்னா என்னன்னு தெரியாது. ஸ்ரீ ஹரையே நமஹா, திரு அரியே போற்றி அப்படின்னு தான் ஜபம் பண்ணிட்டு இருந்தான் பிரம்மா. இப்ப பிரணவம்னு சொல்லக்கூடியது சர்வ வேதங்களுக்கும் மூலமாக இருக்கிறபடினாலே அந்த பிரணவத்தையும் சேர்த்து ஜபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அம்சபுரம் என்ன சொல்லிட்டு, ஹரியே உனக்கு தகப்பன் உனக்கு சுவாமி என்று உணர்கன்னு சொல்லிட்டு அதனால ஹரிநாம ஜபம் ஆரம்பித்தோம். இப்போ ஹயக்ரீவன் ஒருத்தர் வந்து நமக்கு பிரணவ உபதேசம் பண்ணி இதனாலே உனக்கு வேத வேதாந்த ஞானம் எல்லாம் ஏற்படட்டும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிருக்கார். அவரிடத்துல இருந்து ஓங்காரம் உபதேசம் ஆகி இருக்கிறது. அந்த ஹரி இந்த பிரணவம் ரெண்டுத்தையும் சேர்த்து ஹரிஹி ஓம் அப்படின்னு ஜபம் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஹரிஹி ஓம் அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த வேத மந்திரத்தை பல வருஷ காலங்கள் பிரம்மா திரும்பவும் ஜபம் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படி பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் அவன் ஹரிஹி ஓம்னு சொல்லக்கூடிய மந்திரத்தாலே ஜபம் பண்ணி கொண்டு வருகிற சமயத்திலே திடீர்னு அவன் மனசுல பூர்புவ சூவரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரம் தானே தோன்றுகிறது. அதாவது பகவானுடைய அனுகிரகத்தினாலே இந்த மந்திரம் அவனுக்கு மனதிலே ஸ்புரிக்கிறது, மனசுல தோன்றது. ஹரின்னு சொல்லக்கூடிய பெயரை ஹம்சம் உபதேசித்தது, பிரணவத்தை ஹயக்ரீவன் உபதேசித்தார். ஆனா ஒருத்தரும் உபதேசிக்காமலேயே பூர்புவ சூவரோம்னு சொல்லக்கூடியதான மந்திரம் நம்முடைய மனசிலே தோன்றுகிறதே, இது என்ன அப்படின்னு ரொம்ப காலம் சிந்தித்தான், யோசிச்சான் பிரம்மா. சரி, ஒருத்தர் மூலமா வந்து சொன்ன தெய்வம் இப்ப நம்ம மனசுல இருந்து சொல்றது போல் இருக்கு, அதனால அந்த மந்திரத்தையும் ஜபம் பண்ணலாம்னு சொல்லி தனக்கு நேரிலே வந்து மந்திரோபதேசம் பண்ணின ஆச்சாரியனான ஹயக்ரீவன் சொல்லக்கூடிய ஆதி குரு மேலே கொண்ட பக்தியோடு கூட நல்ல குரு பக்தி உடையவனாக பிரம்மா என்ன பண்ணினான், இந்த பூர்பவ சுவரோம்னு சொல்லக்கூடியதான மந்திரத்தை நெடுங்காலம் ஜபிச்சுட்டு வந்தான். இப்படி முதல்ல ஹரிமந்திரம், அப்புறம் ஹரிஹி ஓம்னு சொல்லக்கூடிய மந்திரம், அப்புறம் பூர்பவ சூவரோம்னு சொல்லக்கூடிய மந்திரம், இந்த மந்திரங்களை எல்லாம் பன்னெடுங்காலம் ஆச்சாரிய பக்தியோடு ஹயக்ரீவ பக்தியோடு பிரம்மா நிஷ்டையா ஜபிச்சுட்டு வந்த ஒரு நாள், ரொம்ப நாள் கழித்து எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் திருப்பார்கடல்ல பாம்பனையில படுத்துட்டு இருக்கான் ஆதிசேஷன் பெயர்ல. அதுல இருந்து படுக்கையை விட்டு எழுந்துண்டு கையில சங்கு சக்கரம் முதலான பஞ்ச ஆயுதங்களை ஏந்தி கொண்டு வைஜெயந்தி வனமாலை கௌசுப ரத்னம் முதலான சர்வ ஆபரணங்களையும் அணிந்து கொண்டு
பிரம்மாவுக்கு முன்னாலே வந்து நின்று சேவை கொடுத்தான். இப்போ முதல் முறையா அந்த பெருமாளை பார்த்த பிரம்மாவுக்கு ஒரு மருட்சி, ஒரு குழப்பம் ஏற்பட்டது. யார் இவர் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையேன்னு ஒரு குழப்பம் பிரம்மாவுக்கு. இந்த பெருமாள் எங்க இருந்து வந்திருக்கார்? இந்த பிரம்மா உட்கார்ந்து இருக்கிற தாமரைக்கு கீழே ஒரு தண்டு போறது, அந்த தண்டு அப்படியே கீழே போச்சுன்னா ஒரு தொப்புளுக்கு போய் சேர்றது. அந்த தொப்புள் யாருடையதுன்னா படுத்துட்டு இருக்கிற இந்த வியூக வாசுதேவனுடையது. அந்த வியூக வாசுதேவன் படுத்துட்டு இருந்தவன் பிரம்மாவை தாமரையும் தாமரை தண்டோடும் கூட சேர்த்து தன் நாபியிலே தாங்கக்கூடியவன் எழுந்துட்டான். எழுந்து பிரம்மாவுக்கு முன்னால வந்து சேவை கொடுத்தான். இன்னமும் அந்த மது கைட்டப்பா பிரம்மாவை துரத்துறத உடல, நான் பாத்துக்கிறேன் பெருமாள் பார்த்துப்பார் அப்படின்னு மத்ஸ்யம் ஹம்சம் எல்லாம் சொன்னபடியினாலே, ஹயகிரீவனம் வந்தபடியினாலே தைரியம் வந்ததே ஒழிய பிரம்மாவுக்கு பிரம்மாவை கொல்லணும்னு வந்த மது கைட்டப்பா இன்னும் பிரம்மாவை விட்டு போகல. அது வரைக்கும் யார் பிரம்மாவை காப்பாத்தினா? ஏன் இன்னும் அவ பிரம்மாவை கொல்லாம இருக்கான்னா, பிரம்மா பண்ணக்கூடிய மந்திர ஜபம் அவளிடத்துல இருந்து பிரம்மாவை காப்பாத்துறது. இப்ப தெரிஞ்சுக்கணும், மந்திரம்னு சொல்லக்கூடியது என்ன பண்றது? யார் முறைப்படி நம்பி விசுவாசத்தோட அதை ஜபிக்கிறானோ அவனை காப்பாத்துறது. இந்த மதுவம் கைட்டப்பனும் பிரம்மா எங்க போனாலும் கூடவே போயிட்டு இருக்கா. ஒரு க்ஷணம் ஆகுமா அவனை கொல்றதுக்கு? அதுக்காகவே படைக்கப்பட்டவா அவ. அவனுடைய அகங்காரத்தை அடக்கிறதுக்குன்னே படைக்கப்பட்டவா. அகங்காரத்தை அடக்கணுமே ஒழிய பிரம்மாவை கொலை பண்ண வேண்டியது அவளுடையதான காரியம் அல்ல. ஆனா அவ அசுராளா இருக்கிறபடினால அவளுடைய ஸ்வரூபம், அவளுடைய சுபாவம் அடிக்கணும், வெட்டணும், குத்தணும்ன்றதுதான் அவளுடையதான பழக்கம். அப்படி பிரம்மாவை அழிக்கணும்னு பார்த்தா, ஆனா எது பிரம்மாவை காப்பாத்துறதுன்னா, பிரம்மா ஜபிக்கக்கூடிய பகவானுடைய மந்திரம் பிரம்மாவை காப்பாத்துறது. அதனாலதான் பிராமணா நாம எல்லாம் தவறாம மந்திர ஜபங்கள்லாம் தவறாம பண்ணிட்டு வரணும். அவாவா நித்தியம் தீர்த்தம் ஆடிட்டோ அனுஷ்டானங்களை பண்ணிட்டோ ஜபம் பண்ணிட்டு இருந்தாலே எந்த ஆபத்தும் இல்லாமல் இருக்கலாம்னு பெரியவா ஏற்படுத்தினதெல்லாம் இதெல்லாம் மனசுல கொண்டுதான். இப்போ அந்த பிரம்மா ஒரு பக்கம் மதுவும் கைட்டப்பனும் நின்றுட்டு உன்னை கொல்லாம விடுறது இல்லைன்னு மிரட்டின்னு இருக்கா. நான் மந்திர ஜபம் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் எனக்கு பயம் இல்லைன்றத உணர்ந்த பிரம்மா மந்திர ஜபம் பண்ணிட்டே இருக்கான். திடீர்னு பெருமாள் இப்படி வந்து நிக்கிறார். பிரம்மாவுக்கு ஆச்சரியம், யார் இவர்னு ஒன்னும் புரியல. நல்லவரா கெட்டவரா, நம்மளை காப்பாத்துறதுக்கு வந்திருக்காரா, நம்மளை அழிக்க வந்திருக்காரா, ஒன்னும் தெரியல அவனுக்கு பாவம். உடனே இந்த மதுவும் கைட்டபாலும் என்ன பண்ணா, இந்த பெருமாளை பார்த்த உடனே ஒரு ஆச்சரியத்துல, நீ யார், நீ எங்க இருந்து வர, உன் அம்மா யாரு, உன் அப்பா யாரு, இங்க ஏன் வந்த அப்படின்னு ஒரு ஆணவமா அகங்காரத்தோடு கூட பெருமாளை பார்த்து மதுவும் கைட்டப்பனும் கேட்கிறா. பெருமாள் திருப்பார்கடல்ல இருந்து வந்த ஸ்ரீமன் நாராயணன் மது கைட்டவர்களுக்கு சொல்றார், அச்சுதன் அனந்தன் நாராயணன் அப்படின்னு எல்லாம் லோகம் சொல்றது. எதை பண்ணினாலும் அச்சுதாய நமகா, அனந்தாய நமகா, நாராயணாய நமகான்னு சொல்லிட்டு பண்றாலே, அதெல்லாம் வேறு யாரும் அல்ல, நானே தான். இந்த உலகத்துக்கு காரணம் யாருன்னா நான் தான். எவன் இந்த உலகத்துக்கு காரணமானவனோ அவனை தியானம் பண்ணினா மோட்சத்துக்கு போலான்னு வேதம் சொல்றதே. காரணம் து தியேயஹா அப்படின்னு, உலகத்திற்கு காரணமானவனை தியானம் பண்ணுங்கோள்னு. அப்படி உலகத்துக்கு காரணமா இருக்கக்கூடியவன் நான் தான். எல்லா உயிர்களையும் படைக்கிறவனும் நான் தான், காப்பாத்துறவனும் நான் தான். எனக்கு ஆதின்னு ஒண்ணு கிடையாது, அந்தம்னு ஒண்ணு கிடையாது. எனக்கு விஷ்ணுன்னு பேரு. என்னதான் பரமாத்மான்னு வேதம் சொல்றது. என்ன தவிர மீதி பேர் எல்லாம் ஜீவாத்மாக்கள் தான். எல்லாத்துக்கும் நானே காரணமா இருக்கேன், எனக்கு ஒரு காரணம் கிடையாது. நானே படைக்கிறேன், நானே காப்பாத்துறேன், பிரளய சமயத்துல நானே அழிக்கிறேன், முத்தொழில்களுக்கும் நானே கர்த்தா. என்ன தவிர வேற ஒருத்தருக்கும் இந்த திறமை கிடையாது. நீங்கெல்லாம் என்ன பார்த்து நீ யாருன்னு கேள்வி கேட்கறீங்களே, முதல்ல நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த கேள்வி 3 பேருக்கும் பொதுவானது. பிரம்மாவுக்கும் அவன் யாருன்னு தெரியாது. பிரம்மா ஒரு ஜீவாத்மா, அவனுடைய ஸ்வரூபம் என்னன்ற ஜீவாத்மா ஸ்வரூப ஞானம் பிரம்மாவுக்கு ஏற்படல இன்னும். அதேதான் இந்த மதுகைட்டபாலுடைய நிலைமையும். என்ன பார்த்து நீ யாருன்னு கேட்கறீங்களே, நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாது, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியறதுக்கு நியாயம் இல்லை. முதல்ல ஜீவாத்மாவான உங்களை தெரிஞ்சுட்டாதானே உங்களை படைச்ச பரமாத்மாவான என்ன தெரிஞ்சுப்பீங்க. உங்களை பத்தின ஞானமே இல்லைன்ற போது நான் யாருன்னு தெரியக்கூடியதான ஒரு நியாயமும் உங்களுக்கு இன்னும் ஏற்படல. சரி, உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக சொல்றேன், நானே உங்களை படைச்சேன். அதாவது இந்த பிரம்மாவே நான் தான் படைச்சேன். ஹே மதுகைட்டபாலே, உங்களையும் நான் தான் படைச்சேன்னா. பிரம்மா கொஞ்சம் சாது, அகங்காரம் இருந்ததே ஒழிய இந்த அசுராலாட்டமா அசுர சுபாவம் எல்லாம் கிடையாது. பிரம்மா அவன் தேவன், பெருமாள் திருமேனியிலிருந்து வந்தவன், பெருமாளால சிருஷ்டி காரணத்துக்காக சாத்விகமா படைக்கப்பட்டவன். அதனால அகங்காரம் இருந்ததே ஒழிய அசுர சுபாவம் இல்ல பிரம்மாவிடத்துல. நான் தான் பிரம்மம், எல்லாத்துக்கும் நான் தான் மேல இருக்கேன்னு நினைச்சுட்டு இருந்தானோ இல்லையோ, இப்ப அவனை படைச்சது யாருன்னு தெரிஞ்சு போயிடுத்து. முதல் முறையா இந்த பெருமாள் தான் நம்மளை படைச்சாருன்னு தெரிஞ்சுட்டான். அப்போ இவன் தான் பிரம்மம், நான் இவனாலே படைக்கப்பட்டவன், இவனுக்கு கீழே தான் நான் அடங்கி இருக்கணும்ன்றத புரிஞ்சுட்டான். அதனால பயபக்தியோட பெருமாளை கை கூப்பிட்டு அப்படியே சேவிச்சுட்டு இருக்கான் பிரம்மா.
ஆனா இவ ஆசுர சுவாவம், அசுர குணத்தோடு இருக்கக்கூடியவா மதுகைட்டப்பா. இவாளுக்கு ஆங்காரம், கோபம் ஜாஸ்தியா போயிடுத்து. யாருமே இல்லாம இந்த பிரம்மா மட்டும் இருந்தான், அவனையே அழிக்கணும்னு நாங்க வந்திருக்கோம், நீ எங்கேயோ இருந்து திடீர்னு வந்துட்டு நான் தான் உங்களை படைச்சேன்னு சொல்லிட்டு இருக்கே, அவ்வளவு அகங்காரமா உனக்கு, என்ன பண்றோம் பாரு உன்னை அப்படின்னு சொல்லி பெருமாள் மேல பாயஞ்சாய்வா. எம் மேலேயே பாயறியான்னு சொல்லிட்டு பெருமாள் கோபம் ஜாஸ்தியா போயிடுத்து. உடனே நீயா நானா பார்த்து விடலான்னு மதுகைட்டபாலுக்கும் பெருமாளுக்கும் யுத்தம் நடக்கிறது. இந்த யுத்தம் ஒரு நாள் 2 நாள் இல்ல, பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் நடக்கிறது. யுத்தத்தினுடைய கடைசியில பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் கடினமான தன்னுடைய மார்பிலே வைத்து அவ 2 பேரையும் அப்படியே இறுக அணைத்து கசக்கி பிழிந்து சமகாரம் பண்ணிவிட்டார். செத்து போயிட்டார் 2 பேரும். இப்போ தன்னை கொல்ல வந்த மதுகைட்டப்பா பெருமாளாலே கொல்லப்பட்டார்கள் அப்படின்றத பார்த்த உடனே பிரம்மதேவனுக்கு இருந்த பயம் போயிடுத்து. அவன் மனசுல தைரியம் வந்து கொடுத்து அவன் இப்ப நிশ্চিந்தையா சந்தோஷமா ஆனான். இப்ப யோசிச்சு பாக்குறான், முதல்ல அவனுக்கு சேவை கொடுத்த மீன் என்ன சொல்லிட்டு, நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு, ஆனா இங்க வந்து காப்பாத்தினது இந்த பெருமாள் காப்பாத்துறார். அப்போ அந்த மீனாக அவதாரம் பண்ணி நமக்கு தைரியம் சொன்னது இந்த பெருமாள் தான் புரிஞ்சுட்டான். அப்போ மத்ஸ்யாவதாரம் இந்த பகவானுடையதுன்னு புரிஞ்சுட்டான். அடுத்தது ஒரு ஆமை வந்தது, ஸ்ரீஹரியே உனக்கு தந்தை என்று உணர்வாயாகன்னு சொல்லிட்டு, அப்புறம் ஹரி மந்திரத்தை ஜபம் பண்ண போது ஒரு ஹயக்ரீவன் வந்தான். அவன் வந்து பிரணவத்தை உபதேசம் பண்ணி நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொன்னான். இப்ப இந்த பெருமாள் வந்திருக்கார். அதனால அந்த மீன், அன்னம், ஹயக்ரீவன், இந்த பெருமாள் எல்லாரும் ஒண்ணுதான். இவன் தான் பரம்பொருள், இவன் தான் பல அவதாரங்கள் எடுத்து பல சந்தர்ப்பங்கள்ல பலபடி நம்மளை காப்பாத்துறான்ற உண்மையை பிரம்மா தெரிஞ்சுட்டான். இப்போ மதுகைட்டவ சம்ஹாரம் ஆயிடுத்து. பிரம்மாவினுடைய பயம் போயிடுத்து. பிரம்மா பெருமாளை விழுந்து சேவித்து, சுவாமி நான் யார் நீங்க யாருன்றதெல்லாம் எனக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறான். பெருமாள் என்ன பண்ணினார், பிரம்மாவுக்கு தன்னுடைய ஞானத்தினாலே அப்படி தன்னுடைய ஞான கண்களை கொண்டு பிரம்மாவை ஒரு பார்வை பார்க்கிறார். அந்த பார்வையினாலேயே பிரம்மாவுக்கு எல்லா ஞானமும் ஏற்பட்டு விடும்படியா பெருமாள் அனுகிரகம் பண்றார். பெருமாள் அருள் பார்வை தன்னுடைய கண்களாலே, கடைக்கண் பார்வையாலே பிரம்மாவை கட்டாட்சிக்கிறார். பெருமாள் கண்ணில இருந்து வரக்கூடியதான ஞான ஒளி பிரம்மா மேல படுறது. இப்ப பிரம்மா சர்வஜனா போயிட்டான், எல்லாம் தெரிஞ்சு போயிடுது பிரம்மாவுக்கு. உனக்கு சகல வேதங்களினுடைய சாரமான பிரணவத்தை எல்லா வேதங்களினுடைய ஞானமும் ஏற்படும்படியா உபதேசம் பண்ணிவிட்டேன். வேதோபதேசம் பூர்த்தி ஆயிடுத்து உனக்கு. என் வாயால பிரணவத்தை கேட்ட மாத்திரத்திலேயே எல்லா வேதங்களும் உனக்கு வசப்பட்டு விட்டது. விசேஷமான ஞானம் சக்தியையும் என் கடைக்கண் பார்வை மூலமா உனக்கு கொடுத்துட்டேன். இனிமேல் நான் உன்னை எதுக்கு படைச்சனோ அந்த காரியத்தை நீ பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த உலகங்களை படைப்பதற்காக, சிருஷ்டி பண்றதுக்காக தான் நான் உன்னை படைச்சேன். இனிமேல் நீ சிருஷ்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பெருமாள் பிரம்மாவை சிருஷ்டி காரியத்துல நியமிச்சுட்டு, நான் ஒரு பிரணவ உபதேசம் பண்ணி அதனால உனக்கு வேத ஞானம் எல்லாம் வரும்படியா அனுகிரகம் பண்ணினேனே, அதனால உனக்கு ஞானம் சக்தி எல்லாம் வந்துடுத்தோ. இருந்தாலும் கூட வேதத்தை முறைப்படி ஓதியே கிரமமா உணரணும், கிரமமா அத்தியனம் பண்றதுதான் சரி. அதனால நான் உபதேசம் பண்ணின பிரணவத்தை கொண்டு முழு வேத வாக்கியங்களையும் நீ கிரமமாக ஓதி உணர்வாயாகன்னு அனுகிரகம் பண்ணிட்டும் ஹயக்ரீவன் மறைஞ்சு போயிட்டான். இப்போ அப்படி இந்த ஸ்பேஸ்ல சண்டை நடக்கிறது. பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் மதுகைட்டபாலோட பெருமாள் அடிச்சுக்கிறார், சண்டை போடுறார். கடைசியில மதுகைட்டப சம்ஹாரம் ஆயிடுத்து. பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் பெருமாளே அவளோட போராட வேண்டும்படியா இருந்ததுன்னா அவ எவ்வளவு பெரிய உடம்பு சரீரம் இருந்திருக்கும்னு பார்க்கணும். பெருமாளுடைய விஸ்வரூபத்துக்கு சமானமான சரீரம் இருந்தது அவளுக்கு. அதனால அப்படி ஸ்பேஸ அடைச்சுண்டு பெருமாளா அவாலான்ற மாதிரி பெரிய சண்டை, பார்த்தாலே கதி கலங்கிறது. அப்படி சண்டை. நல்ல வேலை அப்ப யாரும் இல்லை அதை பார்த்து பயப்படுறதுக்கு. பார்த்தா ஹிருதயமே நின்றுட்டு இருக்கோம் ஒரு க்ஷணம். அப்பேற்பட்ட வீரர்களா மலை போல இருக்காவெல்லாம். பெருமாளே ஆயிரக்கணக்கான வருஷங்கள் சண்டை போட்டுதான் அவளை சம்ஹாரம் பண்ண முடிஞ்சது. ஏன்னா அவனுடைய உடம்புல இருந்து வந்தவா. இப்ப தெரியறதா, எத்தேவர் வாலாட்டும் செய்கையும்னு திருமழிசை பிரான் சொன்னாரு. ஒரு தேவதைக்கும் ஒரு சக்தி உண்டுன்னா அந்த சக்திக்கு யார் காரணம் அப்படின்னா, எல்லா தேவதைகளும் இவனிடத்துல இருந்து வரதுன்றபடினாலே, இவனுடைய சக்தியின் ஒரு அம்சமா வந்தபடினாலே இவன் சக்தி தான் அதுங்களே இருக்கு. அப்போ அதுங்க சக்திமானா இருக்கிறது அதுங்களுடைய பெருமை இல்ல, இவன் போட்ட பிச்சைன்றத உணரணும். இங்க இவன் காதுல இருக்கிற அழுக்கு கிள்ளி போட்டான், மதுகைட்டபாலா வந்தது, அதுங்களுக்கு இவ்வளவு சக்தி. அப்ப இவனுடைய சக்தி எப்படி இருக்கும்னு பார்க்கணும். இப்ப அவ 2 பேரும் சம்ஹாரம் பண்ணிட்டானோ இல்லையோ, அவ்வளவு பெரிய மலை போல இருக்கக்கூடிய அவளுடைய சரீரத்தை சம்ஹாரம் பண்ணிவிட்டான். இப்ப அவ உடம்புல இருந்து வந்த ரத்தம், மேதஸ்னு சொல்லக்கூடிய வஸ்து, சீழ், அந்த மாதிரி உடம்புல என்னென்ன விஷயங்கள் இருக்குமோ, அழுக்குகள் இருக்குமோ, அசுத்திகள் இருக்குமோ,
அது அவளுடைய எலும்பு இந்த மாதிரி உடல்ல இருக்கக்கூடியதான துர்நாற்றம் வீசக்கூடிய குப்பைகள் எல்லாம் கீழே விழுந்தது, பூமியில விழுந்தது. இதுவரைக்கும் பரம பவித்திரமா தூய்மையா இருந்த பூமாதேவி இப்ப கலங்கப்பட்டு போயிட்டா. சுத்தமா இருந்த பூமிக்கு மேலே இப்ப ரத்தம், சீழ், மாம்சம், எலும்பு அப்படின்னு ஸ்மசான மாட்டமா பரிசுத்தி இழந்து, தூய்மை இழந்து, அசுத்தியோட கலங்கத்தோட பூமி பிராட்டி காணப்பட்டாள். இத பூமாதேவி தனக்கு ஏர்ந்த ஒரு குறையாக நீக்கினாள். சுத்தமா இருந்த நம்ம பேர்ல ஆச்சரியமா இப்படி அழுக்கு வந்துடுத்தே, நம்முடைய கலங்கம் வந்துடுத்தே, நமக்கு பரிசுத்தி போயிடுத்தே அப்படின்னு பூமாதேவி வருத்தப்பட்டா. இப்ப என்ன பண்ணினா, பிரம்மான்னு சொல்லக்கூடியவன் தத்துவகுணம் இல்லாதவனானபடினாலே அவனுக்கு பகவான் தான் எல்லான்றதை உணர முடியல. ஆனா பூமி பிராட்டி அப்படி அல்ல. அவள் ஸ்ரீவைகுண்டத்திலே பெருமாளோடு இருக்கக்கூடியவள். அதனால அவளுக்கு சுத்த சாத்விக குணம் உண்டோ, தான் யாரு பெருமாள் யாருன்றதெல்லாம் தெரியும் அவளுக்கு. அதனால உடனே என்ன பண்ணா, பகவானை நோக்கி ஒரு பிரார்த்தனை பண்ணினான். பகவானே, நீ மதுகைட்டவ சம்ஹாரம் பண்ணி அவளுடைய சரீரம், மேதஸ், ரத்தம் எல்லாம் என் மேல பட்டபடினாலே என்னுடைய பவித்திரத்தன்மை, தூய்மை போயிடுத்து. நான் அசுத்தியோட இருக்கேன். இப்போ எனக்கு பழையபடி தூய்மை வரணும். அதுக்கு நீ தான் அனுகிரகம் பண்ணணும். என் மேல ஏற்பட்ட களங்கம், அசுத்தி எல்லாம் நீ தான் நீக்கணும். அதுக்காக நான் தபஸ் பண்ண போறேன்னு பெருமாளிடத்துல பிரார்த்திச்சுட்டு, போன உபன்யாசத்துல அனுபவித்த திருக்குறுங்குடி கஷேத்திரம் இருக்கக்கூடிய மலை, மகேந்திரகிரின்னு சொல்லக்கூடிய மலை இருக்கு பாருங்க. அந்த மகேந்திரகிரி பர்வதத்துக்கு அருகே புண்ணியத்தை பல மடங்காக பெருக்கக்கூடிய தோதாத்ரின்னு சொல்லக்கூடியதான இந்த வானமாமலை கஷேத்திரத்திலே பூமி பிராட்டியானவள் தான் தூய்மை அடையும் பொருட்டு சின்னதா ஒரு ஆசிரமத்தை அமைச்சுண்டு தவம் பண்ண ஆரம்பிக்கிறார். அந்த ஆசிரமம் எங்க அமைந்ததுன்னா, வானமாமல கஷேத்திரத்துல சேற்று தாமரை புஷ்கரணியினுடைய கரையிலே ஒரு ஆசிரமத்தை அமைத்துக் கொண்டால் பூமாதேவி. அமைச்சுண்டு தினம் சேற்று தாமரையில தீர்த்தமாடிண்டு முறப்படி பெருமாளை நோக்கி அவனுடைய மந்திரத்தாலே தவம் பண்ண ஆரம்பித்தார். சேற்று தாமரையில கிரமமா சங்கல்பம் பண்ணிட்டு தீர்த்தமாடுவோம். பஞ்சாக்னி மத்தியில நின்றுண்டு மூச்சு அடக்கி ஹரிய தியானம் பண்ணிட்டு இருப்போம். பஞ்சாக்னின்னா என்னன்னா, கார்கபத்தியம், ஆவகனீயம், தட்சிணாக்னின்னு சொல்லக்கூடிய அக்னிஹோத்திரம் பண்ணக்கூடிய 3 அக்னி குண்டங்கள். முறைப்படி 3 திசையில 3 வளர்த்துட்டோ அதுக்கு நடுவுல நின்றுக்கணும். இவோ தவம் பண்றவா யாரோ அவ. மேல சூரியன்னு சொல்லக்கூடியதான அக்னி தகிச்சுட்டு இருக்கும். கீழே பூமியில இருந்து வரக்கூடியதான உஷ்ணம்னு சொல்லக்கூடிய அக்னி தகிச்சுட்டு இருக்கும். இப்படி 5 அக்னிகளுக்கு நடுவே நின்றுட்டு தவம் பண்ணணும் இவா. அப்படி சேற்று தாமரையில சங்கல்பம் பண்ணிட்டு தீர்த்தமாடுறது, அதன் கரையிலே 5 அக்னிகளுக்கு நடுவே நின்று கொண்டு மூச்சை அடக்கி ஹரின்னு சொல்லக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை தியானம் பண்ணி தபஸ் பண்ணிட்டு இருக்கா பல காலம். சாப்பிடாமே தபஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்ப எப்படி வாழறா அப்படின்னா, மூச்சையே சுவாசத்தையே உணவாக கொண்டு வாழுதல்னு சொல்லக்கூடிய கும்பகம்னு சொல்லக்கூடியதான யோக பயிற்சி பண்ணி சாப்பிடாமையே நிர்ஜல உபவாசத்தோட கூட தவம் பண்ணிட்டு இருக்கா. நல்ல குளிர்காலம் வர்றது, கடும் குளிர் வர்றது, குளிர் அப்படி போட்டு உரைய வைக்கிறத, உடம்புல இருக்கக்கூடிய எலும்பெல்லாம் கூட நடுங்கிறது. அப்பேற்பட்ட குளிர்லயும் மழையிலையும் நின்று தவம் பண்ணிட்டு இருக்கா. வெயில் போட்டு அப்படி கொளுத்துறது, அந்த வெயிலையும் தவம் பண்றா. ஒத்த காலில் நின்றுண்டு வேற தவம் பண்றா. இதெல்லாத்தையும் பெருமாள் பார்த்துட்டு இருந்தார் திருப்பார்கடல்ல இருந்து. யமுனா இப்படி ஆச்சரியமா ஒரு கடும் தவம் பண்ணிட்டு இருக்காளே பூமி, எதுக்காக இப்படி தவம் பண்றா அப்படின்னு பெருமாள் யோசிக்கிறார். இவர் போனார், மதுகைட்டபால சம்ஹாரம் பண்ணார், பிரம்மாவுக்கு தைரியம் கொடுத்து பிரம்மாவை சிருஷ்டி பண்ணும்படியா நியமித்தார். வந்து திரும்ப திருப்பார்கடல்ல யோக நிதிரையில படுத்துட்டார். பூமி பிராட்டி பூமியில இருந்தபடியே பெருமாளை பிரார்த்திச்சுட்டு தவம் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. இப்ப அவ பகவானை நோக்கி பண்ணக்கூடிய தபஸனுடைய சக்தி படுத்துட்டு இருக்கிற பகவானை போய் தட்டி எழுப்புறது. இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பகவானை குறித்து நாம எவ்வளவு பக்தியோடு பிரார்த்தனை பண்றோமோ அந்த பக்தியான பிரார்த்தனை பகவானை போய் எழுப்பி நம்ம இடத்துல அழைத்து கொண்டு வருகிறதுன்னு புரிஞ்சுக்கணும் நாம. இப்படி பூமி பிராட்டி பூமியில இருந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கா. அது திருப்பார்கடல்ல படுத்துன்ற பெருமாளை தூங்க விட்டாம எழுப்பி அழிச்சுட்டு வருது. பெருமாள் ஒரு நிமிஷம் எழுந்து கண்ணை மூழ்கி பாக்குறார். யாருடைய தபஸ் நம்முடைய நிதிரையை கலைத்தது? கீழே அப்படி பார்த்தா பூமி தேவி ஆச்சரியமா தவம் பண்ணிட்டு இருக்கா. எதனால இவ தவம் பண்றா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, மதுகைட்டப சம்ஹாரத்தினாலே அவ உடம்புல இருந்த அசுத்தமான வஸ்துக்கள்லாம் உழுந்து பூமி கலங்கமா போயிடுத்து. அந்த கலங்கத்தை நீக்கணும்ன்றதுக்காக பூமி பிராட்டி தபஸ் பண்றான்னு புரிஞ்சுட்டாரு பெருமாள். இப்போ என்ன பண்ணார், உடனே கருடனை கூட்டார். கருடன் வந்தான். கருடன் மேல ஏறி உட்கார்ந்துட்டு வானமாமலை கஷேத்திரத்திலே சேற்று தாமரை கரையிலே நின்றுண்டு தபஸ் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய பூமி பிராட்டிக்கு முன்னால போய் கருட வாகனனா சேவை கொடுத்தார் பெருமாள். அப்போ
கோடி சூரியர்களை ஒன்னா பார்த்தா எவ்வளவு பிரகாசம் இருக்குமோ அவ்வளவு பிரகாசத்தோட கூட ஒளி வீசினான் பெருமாள். உத்தமமான பட்டு வஸ்திரங்களை எல்லாம் உடம்புல சாத்தின்னு இருக்கான். கேயூரம்னு சொல்லக்கூடியதான ஆபரணத்தை சாத்தின்னு இருக்கான். வசந்த துளசி மாலை புஷ்ப மாலைகளை எல்லாம் கழுத்துல போட்டு இருக்கான். ஆச்சரியமா பஞ்சாயுதங்களை எண்ணின்னு இருக்கான். சூரியனை போல தகிக்கக்கூடியதான வைர கிரீட்டம் எல்லாம் சாத்தின்னு இருக்கான் பெருமாள். தோள்கள்ல சாத்திக் கொள்ளக்கூடிய வங்கின்னு சொல்லக்கூடிய தோல் வளையங்களை எல்லாம் சாத்தின்னு இருக்கான். இடுப்பு காபரணம், கழுத்து காபரணம், மார்பு காபரணம், காலு காபரணம், கை காபரணம்னு எல்லா ஆபரணங்களையும் தரித்து கொண்டு சர்வாபரணதாரியா பெருமாள் நின்று இருக்கான். இப்போ கருட சேவையில ஸ்ரீயப்பதியா சர்வாலங்கார பூஷிதனா பெருமாள் பூமி தேவிக்கு காட்சி கொடுக்கிறான். இப்படி பெருமாள் பூமி தேவிக்கு சாட்சாத்தா இந்த ஊர்ல கருட வாகனத்துல வந்து சேவை கொடுத்ததுனால இந்த ஊர்ல கருட சேவை ரொம்ப விசேஷம். கருட சேவையில பெருமாளை சேவிக்கிறதும் ரொம்ப விசேஷம் இங்கே. இப்போ அப்படியா தன்னுடைய சௌந்தரியத்தை காட்டிக்கொண்டு கருடாருடனா நின்று இருக்கிற பெருமாளை பார்த்து பூமி தேவி கைகூப்பி சேவித்து பேச ஆரம்பிக்கிறார். எம்பெருமானே, என்னுடைய தவத்துக்கு மெச்சி நீ வந்த, ரொம்ப சந்தோஷம் எனக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா அதுக்கு மேல பேச்சு வரல பூமி பிராட்டிக்கு. பெருமாளை பார்த்த சந்தோஷத்துல அப்படியே உறைஞ்சு போயிட்டா. இப்போ தவக்கோலத்துல இருக்கிற பூமாதேவியை பார்த்து பெருமாள் பேச ஆரம்பிக்கிறார். ஹே பெண்ணே, ஹே பூமி, உன்னுடைய உடம்பு ரொம்ப மென்மையா இருக்கக்கூடியதான உடம்பு, ரொம்ப சுகுமாரமான உடம்பு. உனக்கு ரொம்ப கடினமான உடம்பு எல்லாம் கிடையாது. நீ ரொம்ப நளினமானவள், ரொம்ப மென்மையானவள். இப்ப ஏற்பட்ட சாஃப்டான ஒரு நேச்சர் இருக்கக்கூடிய நீ எதுக்கு உடம்ப வருத்தி கடும் தவம் பண்ணிட்டு இருக்க? சாப்பிடறது இல்ல, தூங்குறது இல்ல, பஞ்சாக்னி மத்தியில நின்று இருக்க, குளிர்ல உரையிற, வெயில்ல தகிக்கப்படுற, இவ்வளவு உன்னை சிரமப்படுத்திண்டு கடுந்தவம் பண்றதுக்கு என்ன காரணம்? அப்படி தாமரை பூவை போல மென்மையாக இருக்கக்கூடிய உன்னுடைய விரல்கள் என்ன ஆராதனம் பண்ணி ஹோமம் பண்றதுக்காக சமித்த அறுக்கிறதுக்கு போச்சோ, தர்பை அறுக்கிறதுக்கு போச்சோ? ஒரு தர்பை கையில பட்டா உன் கை அப்படி செவந்து போயிடுமே. ஒரு சமுத்த நீ அழுத்தி பிடிச்சியானா கையெல்லாம் செக்க செவேல் ஆயிடுமே உனக்கு. அவ்வளவு மென்மையானவளாச்சே. நீ உன் கையால கத்தி எடுத்துட்டு தர்பையும் சமித்தையும் அறுத்து ஹோமம் எல்லாம் பண்ணியே, அக்னியில உன்னுடைய உடம்பு அப்படி வாடி போயிடுத்து. உன்னுடைய கூந்தல் தான் உனக்கு அழகு. உன்னுடைய கூந்தல் அப்படியே இருண்ட அமாவாசை ராத்திரி ஆட்டமா எவ்வளவு கருமையா இருக்கும். அப்படி தரைய தொடுறது போல அவ்வளவு நீளமான முடியாச்சே உனக்கு. இயற்கையாகவே உன் கூந்தலுக்கு ஒரு மனம் உண்டு. நீ என் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்தியானா உன் தலையில இருந்து வரக்கூடிய கூந்தல் வாசனை அப்படியே என்ன கிறங்க வைக்குமே. நல்ல மென்மையா வசந்த பட்டாடையெல்லாம் உறுத்தின்னு இருப்பியே. ஆனா இப்போ நீ எப்படி இருக்க? பல ஆயிரக்கணக்கான வருஷங்களா சாப்பிடாம தூங்காம தபஸ் பண்ணினதுனால உன் தலையெல்லாம் சட பின்னிடுத்து. நன்னா தைலம் பூசி வாரி இருக்கக்கூடிய மனம் வீசக்கூடிய உன்னுடைய கூந்தல் பல வருஷ காலம் தலைக்கு தீர்த்தமாடாதபடினால தலை சட பின்னிடுத்து. பட்டாடையெல்லாம் தரிச்சிக்காம சாமியார் ஆட்டமா தவம் பண்ணக்கூடிய சன்னியாசி ஆட்டமா மர உரிய ஆபரணமா தரிச்சுட்டு இருக்க, மர உரிய வஸ்திரமா தரிச்சுட்டு இருக்க. முத்து மாலையை போட்டுண்டு அழகு வீசக்கூடிய நீ தாமர மணி மாலையை போட்டு இருக்க. பொன்மயமான ஒரு கட்டில்ல, தங்க கட்டில்ல மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலே படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நீ வெறும் தரையிலே தர்பைய விரித்து அது மேல நின்று தவம் பண்ணிட்டு இருக்க. ஆச்சரியமான வீணை முதலான இசைக்கருவிகளை மீட்டி அந்த நாதத்திலே என்னை மகிழ்விக்கிற நீ, அந்த வீணை இசையிலே அப்படியே லயிச்சு போற நீ, இப்போது ஏன் இவ்வளவு மௌனமா இருக்க? வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசல. நல்ல பச்சை கற்பூர வாசனை வசும்படியா தாம்பலம் போட்டுக்க கூடியவளாச்சே நீ. வசந்த குங்குமப்பூ, ஏலக்காய், பச்சை கற்பூரம் எல்லாம் கலந்து தாம்பூலம் போட்டுக் கொள்ளக்கூடிய அளவுக்கு நீ சௌகரியமானவளாச்சே. இப்போ தாம்பூலம், சந்தனம் முதலான போக வஸ்துக்களை எல்லாம் தொடரதில்லைன்னு விரதம் வச்சுண்டு எனக்கு அர்ச்சனை பண்ண திருத்துழாயை மட்டும் சாப்பிட்டு இருக்கியா? என்ன காரணம்? நீ என்னுடைய மகிழ்ச்சி இல்லையா? நீ இந்த உலகங்களுக்கெல்லாம் ராணி இல்லையா? நீ எப்படி இருக்கணும்? இப்படி இருக்கையே. இப்படி நீ தவக்கோலத்துல உன்னை வருத்திண்டு தவம் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அதை நீ சொல்லு. அதுக்கு முன்னால இத்தனை சிரத்தையா நீ என்ன நோக்கி தபஸ் பண்ணியே, அது எனக்கு சந்தோஷம். உன் தவம் என்ன படுத்துட்டு இருந்த என்ன இங்க வர வச்சதே, அது எனக்கு சந்தோஷம். நான் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன், இனி நீ பேசும், நான் கேட்கிறேன். நான் பெருமாள். எந்த பெருமாள்? வானமாமலை தெய்வநாயகன். இப்போ பூமி பிராட்டி அந்த பஞ்சாக்னிக்கு நடுவில் இருந்து இறங்கி வெளியில வரா. வந்து பெருமாளை விழுந்து சேவிக்கிறா, பிரதட்சிணம் பண்றா.
நேர சேற்று தாமரை புஷ்கரணிக்கு போய் வட்டில்ல தீர்த்தம் எடுத்துட்டு வந்து பெருமாளுக்கு அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமணியம் எல்லாம் சமர்ப்பிக்கிறா. அதாவது பெருமாள் கையலம்ப ஜலம், பெருமாளுக்கு பாத பூஜை பண்ணினா, பெருமாள் ஆச்சமனம் பண்றதுக்கு ஜலம் கொடுக்குறா. இதெல்லாம் கொடுத்துட்டு வசந்த சந்தனத்தை அப்படியே குழைச்சி பெருமாள் திருமேனியில சாத்துறா. அக்ஷதை புஷ்பம் முதலியவற்றாலே பெருமாள் திருவடிகள்ல பூஜை பண்றா. நல்ல வசந்த தாமரை மாலை துளசி மாலை எல்லாம் பெருமாள் கழுத்துல அணிவிக்கிறா. அங்க இருந்த பழங்களை கொண்டு பெருமாள் ஆராதனம் பண்ணி வசந்த பழங்களை பெருமாளுக்கு சாப்பிட கொடுக்குறா. பெருமாள் ஆசையா வாங்கி சாப்பிடுறார். சாப்பிட்ட உடனே கண்கள்ல ஜலத்தை அப்படி தாரதாரியா உதிர்த்துண்டு தன்னை மறந்து பெருமாளுடைய அழகிலையும் பெருமாளுடைய கருணையிலையும் ஈடுபட்டு பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறா. அந்த ஸ்தோத்திரத்தினுடைய சாரத்தை மட்டும் சொல்றேன் அடியேன். இந்த உலகத்துல ஆனந்தம் அப்படின்னு ஒண்ணு உண்டுன்னா அது உன்னுடைய அனுகிரகத்தினாலதான் ஏற்படுறது. அந்த ஆனந்தத்துல வசந்த ஆனந்தம் எதுன்னா பரமானந்தம் என்றும் பிரம்மானந்தம்னு சொல்லக்கூடியதான மோட்சம். அந்த மோட்சத்தை தரக்கூடியவன் நீதான். அதனால அந்த பரமானந்தம் பிரம்மானந்தம்னு சொல்லக்கூடிய குணங்களுக்கெல்லாம் உறைவிடமாக இருக்கக்கூடியவன் நீ. நீ நினைச்சாதான் ஒருத்தருக்கு மோட்சம் தர முடியும். நீ நினைச்சாதான் ஒருத்தர் ஆனந்தமா இருக்க முடியும். அப்படி மற்றவாளுடைய ஆனந்தத்தை நிர்மாணம் பண்ணக்கூடிய சக்தி படைத்த உனக்கு வணக்கம், நமஸ்காரம். அணுவுக்குள்ளும் அணுவாக இருக்கிறாய், நீ இல்லாத இடமே கிடையாது. விபுவுக்கு விபுவாகவும் இருக்கிறாய், அதாவது எல்லா உலகங்களையும் அடைத்துக் கொண்டு பெரிய திருவிக்கிரமாவதாரமும் பண்ணினேன். கரந்தெங்கும் பரந்துலன்னு அணு கடுகு முதலான சின்ன வஸ்துக்களுக்குள்ளேயும் நீ இருக்க. ஒரே ஒருத்தன் ஒரே சமயத்துல பல சரீரங்கள் எடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் எல்லாத்த விட பெரியவன் நான் தானும் காட்டுற, எல்லாத்த விட சின்னவன் நான் தானும் காட்டுற, எல்லாத்துக்குள்ளேயும் நானே நீக்கம் இல்லாமல் நிறைந்திருக்கிறேன்னு காட்டுற அப்பேற்பட்ட சக்தி படைத்தவன் நீ. உனக்கு நமஸ்காரம். இந்த பூமி சுத்தி இருக்கக்கூடிய 7 14 லோகங்கள் எல்லாம் உன்னாலே படைக்கப்பட்டவை. இது மொத்தம் சேர்ந்தா கூட உன்னுடைய ஸ்ரீவைகுண்டத்துக்கு 1% சமானமாகாது. ஏன்னா இதெல்லாம் பிரகிருதி பஞ்சபூதங்கள்னால ஆனது, பிரளய காலத்துல அழியக்கூடியது. உன்னுடைய ஸ்ரீவைகுண்டமோ பிரகிருதி சம்பந்தமே இல்லாமல் சுத்த சத்துவமயமா எப்போதும் ஒளி வீசக்கூடியதா, பிரளய காலத்திலும் கூட அழியாததா ஸ்திரமா இருக்கக்கூடியது உன்னுடைய ஸ்ரீவைகுண்டம். அந்த உலகத்துக்கு அதிபதி நீ. உனக்கு முன்னாடி நாங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அப்பேற்பட்ட சுவாமியான உனக்கு நமஸ்காரம். இந்த லோகத்துல உன்னை தவிர மற்றவர்களுக்கெல்லாம் ஜீவர்கள் புருஷர்கள்னு பேரு. ஆனா உனக்கு மட்டும்தான் புருஷோத்தமன்னு பேரு. நீயே எல்லா புருஷர்களுக்கும் உத்தமனா இருக்க. அப்பேற்பட்ட புருஷோத்தமனே, சங்கு சக்கரம் கதை வில் அம்புன்னு சொல்லக்கூடியதான ஆயுதங்களை எல்லாம் ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய சுவாமியே, அடியார்களை ரட்சிக்கும் பொருட்டு ஆயுதம் ஏந்தி கொண்டிருப்பவனே, உனக்கு நமஸ்காரம். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம்னு சொல்லக்கூடிய படைத்தல் காத்தல் அழித்தல்னு பண்ணக்கூடிய 3 தொழில்களுக்கும் சுவாமியாக இருக்கக்கூடியவனே, உனக்கு நமஸ்காரம். இந்த பூமி மட்டுமல்ல, இந்த பூமியோடு சேர்ந்து எத்தனையோ அண்ட சராச்சரங்கள் பிரம்மாண்டங்கள் இதெல்லாத்தையும் உனக்குள்ள அடக்கிண்டு எல்லாரையும் காப்பாத்துற சுவாமியே, உனக்கு நமஸ்காரம். யார் ஒருத்தருக்கு உன்னுடைய அனுகிரகம் கொஞ்சம் இருந்தா கூட அவ நினைச்சதெல்லாம் நடக்குமோ அப்பேற்பட்ட கருணை முகிலே, உனக்கு நமஸ்காரம். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய வேதம் சாஸ்திரம் முதலான எல்லாவற்றுக்கும் சுவாமியாக இருக்கக்கூடியவனே, உனக்கு நமஸ்காரம். ரிக் யஜு சாம வேதங்கள் எல்லாம் யார ஸ்தோத்திரம் பண்றதுன்னா உன்னதான் ஸ்தோத்திரம் பண்றது. உன்னுடைய குணங்கள் உன்னுடைய பெருமைகள் எங்களால வர்ணிக்க முடியாத அளவுக்கு நிறைய இருக்கு. நான் பண்ண தபஸும் உன்னை நோக்கிதான் பண்ணேன். அந்த தபஸாகவும் நீயாவே இருக்க. அந்த தபஸ்னால மகிழ்ந்தவனும் நீயே. அந்த தபஸுக்கு பலன் கொடுக்கறதுக்காக இங்க வந்து நிக்கிறவனும் நீயே. இப்பேற்பட்ட உனக்கு நமஸ்காரம். நான் மதுகைடப சம்ஹாரத்தினாலே ஏற்பட்ட அந்த ரத்தம் மேதஸ் இதெல்லாம் பட்டு அழுக்கானவளாயிட்டேன், மலமானவளாயிட்டேன். ஆனா உனக்கு ஒருபோதும் அந்த மாதிரி அழுக்கெல்லாம் ஒட்டுறதில்லை. அது சிந்தின பூமியே அழுக்கா போயிடுத்துன்னா அவனை தன் கையால கீறி கசக்கி கொன்ன பெருமாள் மேல ரத்தம் எல்லாம் ஆகி பெருமாளும் அசுத்தியா இருக்கணுமோ இல்லையோ, ஆனா பெருமாளுக்கு ஒருபோதும் அசுத்தியே கிடையாது. அதனால நிர்மலமான ரூபியே, அழுக்கில்லாத உடம்பை உடையவனே, அழுக்கில்லாத தோற்றத்தை உடையவனே, நிர்விகாரமானவனே. பெருமாள் ஆச்சரியமா அழகா இருக்கார். இந்த மதுகைடப சம்ஹாரம் எல்லாம் பண்ணி இவர் மேல ரத்தம் மேதஸ் எல்லாம் வந்துடுத்துன்னா பாக்குறதுக்கு உருவம் குலைஞ்சு போய் இவரும் ஒரு மாதிரி ஆயிடுவார் இல்லையோ. ஆனா அந்த மாதிரி எல்லாம் ஆல எப்பவும் ஒரே மாதிரி இருந்துட்டு இருக்காரு. இதுவே பூமி பிராட்டி முதல்ல அழகா இருந்தா, இப்ப இவன் மேல இந்த ரத்தம் மேதஸ் எல்லாம் பட்ட உடனே மனசு கஷ்டமா எடுத்து ஆள் அப்படியே வந்து ஒல்லியா விகாரமா போயிட்டா. அப்போ பெருமாள் கீழே இருக்கக்கூடிய எல்லாம் அந்த மாதிரி தான் ஆவா. பெருமாள் என்னைக்கும் அந்த மாதிரி ஆறதில்லை.
இப்ப நான் அழுக்காயிட்டேன், நீ அழுக்கு இல்லாம அப்படி சுத்தமா இருந்துட்டு இருக்க. என்னுடைய ரூபம் உனக்கே அடையாளம் தெரியாதபடிக்கு விகாரமா மாறி போயிடுத்து. ஆனா நீ என்னைக்கும் ஒரே மாதிரி இருக்க. இப்படி இருந்தாலும் இவ்வளவு பெரிய சுவாமியா இவ்வளவு பெரிய பெருமைகளை எல்லாம் உடையவனாக இருந்தாலும் பக்தர்களிடத்திலே ஆசையோடு கூட நான் பண்ணின தவத்துக்கு வரம் தரணும்னு கீழே இறங்கி வந்த பக்தவத்சலனே, என் மேல அதீதமான அக்கறையும் கருணையும் இருக்கக்கூடிய தயாநிதியே, உனக்கு நமஸ்காரம். நீ தான் என்ன காப்பாத்தணும். தேவர்களுக்கெல்லாம் ஏற்படக்கூடிய சங்கடங்களை எல்லாம் போக்கி அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய சுவாமியே, நீயே என்னுடைய சங்கடத்தையும் போக்க வேணும். உன்னுடைய அடியவலா இந்த பூமி தேவி பண்ணக்கூடிய பிரார்த்தனையை ஏத்துண்டு எனக்கு அனுகிரகம் பண்ணு அப்படின்னு தொடர்ந்து பெருமாளை நீட்டி முழக்கி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வரா பிராட்டி. இப்படி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு பல முறை விழுந்து விழுந்து பெருமாளை சேவிக்கிறா. சேவிச்சுட்டு கடைசியா முட்டி போட்டுண்டு ஒரு பக்தையா ஒரு சிஷ்யையா பெருமாளுக்கு முன்னால அப்படியே மண்டிட்டு கைகூப்பி சேவிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்போ பூமாதேவி தன்னுடைய ஞானம் மொத்தத்தையும் பிரயோகம் பண்ணி பெருமாளை விசேஷமா ஸ்தோத்திரம் பண்ணினதுனால பெருமாள் சந்தோஷப்பட்டார். அந்த பூமி பிராட்டிக்கு பெருமாள் இடத்துல எவ்வளவு பக்தி இருக்கு, எவ்வளவு ஆசை இருக்குன்றத அவர் புரிஞ்சுட்டார். புரிஞ்சுட்டு இப்ப பெருமாள் பேச ஆரம்பிக்கிறார். எல்லாத்தையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய பொறுமையின் உறைவிடமான பூமி தேவியே, உன்னுடைய இனிமையான ஸ்தோத்திரத்தினால எனக்கு அவ்வளவு சந்தோஷம். நான் ஸ்தோத்திர பிரியன், நான் ஸ்தவ பிரியன். என் அடியார்கள் என்ன ஸ்தோத்திரம் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ பண்ண ஸ்தோத்திரமோ வேத வேதாந்தங்களை போலே வசந்த ஸ்தோத்திரமா இருந்தது. அதனால எனக்கு அத்தனை சந்தோஷம். உனக்கு என்ன வேணும்னு கேளு, எதை வேணாலும் நான் கொடுக்கறேன். உன்னுடைய விருப்பம் எதுவா இருந்தாலும் நான் நிறைவேற்றுறேன்னு சொல்லி பெருமாள் வரம் என்ன வேணும்னு கேளுன்னு கேட்கிறார். இதுக்காக தான் காத்துட்டு இருந்த பூமி தேவி இப்ப பெருமாளை பார்த்து பேச ஆரம்பிக்கிறா. சுவாமி, நீர் மதுகைட்டபான்னு சொல்லக்கூடிய அசுரால சம்ஹாரம் பண்ணீர். அதனால அவ உடம்புல இருந்த கொழுப்பெல்லாம் என் மேல விழுந்துடுத்து. அதனால என்னுடைய தூய்மை பரிசுத்தமான தன்மை போயிடுத்து. என் மேல அந்த மாம்சம் கொழுப்பு எல்லாம் பட்டதுனால கெட்ட துர்நாற்றம் வீசுறது. அது எனக்கே பிடிக்கல. என் மேல வீசக்கூடிய நாற்றத்தை என்னாலே தாங்கிக்க முடியல. அதனால எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அசுத்தத்தை நீ களைய வேணும். பூமி முழுக்க அந்த கொழுப்பு ரத்தம் எல்லாம் படிஞ்சிருக்குன்னா அவன் எவ்வளவு பெரிய உடம்பு அவனுக்கு இருந்திருக்கணும் பாருங்க. பெருமாள் அந்த உடம்பை எரிச்சுட்டு இருந்தா பிரச்சனையே இல்லை. அடிச்சு சம்ஹாரம் பண்ணார். அது மொத்தம் இங்க விழுந்துடுத்து. பூமி முழுக்க களங்கமாயிடுத்து. இப்போ அதால பூமி பிராட்டியால தாங்கிக்க முடியல, அந்த வாசனையை, அந்த நாத்தத்தை தாங்கிக்க முடியல. இந்த கலங்கத்தை நீ தான் போக்கணும்னு பிரார்த்திக்கிறா. நான் எப்பேற்பட்டவள், எவ்வளவு தூய்மையானவள். இந்திரன் முதலான தேவர்கள்லாம் கூட யாக யஜ்ஞங்கள்லாம் பண்ணணும்னா எங்க வரா? பூமிக்கு தான் வரா. பெரிய பெரிய ரிஷிகள்லாம் கூட யாகம் பண்ணணும்னா எங்க வரா? பூமிக்கு தான் வரா. பூமியில இருக்கக்கூடிய மக்களும் எங்க யாகம் பண்றா, தானம் பண்றா, தவம் பண்றா? பூமியில தான் பண்றா. இப்படி எல்லோரும் யாகம், தானம், தபஸ் இதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு புண்ணிய இடமாக நான் இருக்கிறேன். எதுவா இருந்தாலும் தேவதைகளாகவே இருந்தாலும் பூமியில வந்து பண்ணினாதான் பலன் கிடைக்கும். அவ இருக்கிற இடத்துல இருந்து பண்ணா பலன் கிடையாது. அப்படி புண்ணியத்தின் இருப்பிடமாக இருக்கக்கூடிய பூமி நான். எல்லா புண்ணிய தீர்த்தங்களும் என் மேலதான் இருக்கு. யாரானும் புண்ணிய தீர்த்த ஸ்நானம் பண்றதுக்காக கைலாயத்துக்கு போனேன், சொர்க்கலோகத்துக்கு போனேன்னு சொல்றது உண்டோ? எல்லா புண்ணிய தீர்த்தங்களும் பூமியில தான் இருக்கு. பிரம்மா முதலான தேவர்கள்லாம் புண்ணிய தீர்த்த ஸ்நானம் பண்ணணும்னா பூமிக்கு தான் வரணும். இப்படி எல்லா புண்ணியங்களினுடைய உறைவிடமாக திகழக்கூடியவள் நான். என் மேல களங்கம் வந்துடுத்து. அதனால என்னுடைய சக்தி எல்லாம் போயிடுத்து. என்னுடைய புண்ணியத்தன்மை, பவித்திரத்தன்மை எல்லாம் போயிடுத்து. இந்த களங்கம் எல்லாம் நீங்கி பழையபடி நான் புனிதமானவளாக, எல்லா புண்ணிய தீர்த்தங்களும் பழையபடி பாவத்தை போக்கக்கூடிய சக்தி உடையனவாக நீ ஆக்க வேண்டும்னு பிரார்த்திக்கிறா. அதுவும் போக இப்போ எந்த இடத்துல இருந்து நான் தபஸ் பண்ணிட்டு இருக்கேனோ இந்த வசந்த தோதாத்ரி கஷேத்திரம், இங்கே பிறக்கக்கூடிய, இங்கே வாழக்கூடிய அல்லது இங்கே வந்து பிராணனை விடக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் வாழும்போது எல்லா விதமான போகங்களையும் தந்து மோட்சமும் தருவதாக நீ அனுகிரகம் பண்ண வேண்டும் இந்த பூமிக்கு. நான் தபஸ் பண்ணி உன்னை சேவித்த இந்த வானமாமலைக்கு யார் வந்து உன்னை சேவிக்கிறாளோ அவளுக்கு நீ மோட்சம் தரணும். அவளுக்கு இவ்வுலக ஐஸ்வர்யம் முதலான பலங்களையும் தரணும்னு பூமி பிராட்டி பிரார்த்திச்சுக்கிறார். இப்ப பெருமாள் வாயை திறந்து பேச ஆரம்பிக்கிறார். ஏ பூமி பிராட்டியே, உன்னுடைய முதல் கோரிக்கை உன் மேல விழுந்த அழுக்கு, அந்த கலங்கம் நீங்கணும். அது என்னுடைய கடைக்கண் பார்வையினாலேயே நீங்கிவிடும்.
நான் உன்னை ஆசையா கருணையோடு கூட ஒரு பார்வை பார்க்கிறேன். நான் தயையோடு கூட உன்னை பார்க்கக்கூடிய அந்த கடாட்சம் இருக்கிறது. அந்த கடாட்சத்தினாலேயே உன்னுடைய அழுக்கு, உன்னுடைய மாசு, உன்னுடைய கலங்கம் கழுவப்பட்டது. நீ பரம பவித்திரமானவளா ஆயிட்ட. இப்போ நீ இப்ப பரிசுத்தமாயிட்ட. இனிமேல் உனக்கு அசுத்தின்னு சொல்லக்கூடிய அது அணுவளவும் கிடையாது. எந்த மேதஸ் விழுந்து நீ பரிசுத்த தன்மையை இழந்தாயோ, மேதஸ் அப்படின்னா அந்த கொழுப்புன்னு சொல்லக்கூடிய வஸ்து, அந்த மேதஸோட பெயராலேயே உனக்கு இனிமேல் மேதினி, மேதஸை உடையவள் அப்படின்ற பெயர் ஏற்படட்டும்னு சொல்லி பெருமாள் வரமும் கொடுத்தார். எதை நீ கலங்கமா நினைச்சையோ அதுவே உனக்கு பட்ட பெயராக ஆகட்டும், அதுவே உனக்கு பெருமை சேர்க்கட்டும்னு பூமி தேவிக்கு மேதினின்ற பட்டத்தை கொடுத்தார். ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள்லாம் பல இடங்கள்ல பூமின்ற பதத்துக்கு மேதினின்ற பதத்தை பயன்படுத்துறார். அந்த பதம் இப்படிதான் வந்தது. இப்படி பெருமாள் பூமி பிராட்டியினுடைய கலங்கத்தை போக்கி அவளுக்கு விசேஷமான ஒரு பட்டத்தையும் கொடுத்து அனுகிரகம் பண்ணினார். இங்கே நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்முடைய பாவங்கள்லாம் எப்படி போகும்னா, பெருமாளுடைய கட்டாட்சம் நம்ம மேல பட்டா நம்ம பாவம் எல்லாம் போகும். பெருமாளுடைய கட்டாட்சம் எப்படி நம்ம மேல படும்? பூமி பிராட்டி பெருமாளுடைய தர்மபத்தினியா இருக்கக்கூடியவோ, அவ ஸ்ரீவைகுண்டத்தை சேர்ந்தவோ, அவளுக்கு விசேஷமான சக்திகள்லாம் உண்டு. அவ இந்த மாதிரி பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் உடம்ப வாட்டி உயிரை வாட்டி தபஸ் பண்ண முடியும். அப்ப பெருமாள் வருவார். அந்த சக்தி எல்லாம் அவளுக்கு உண்டு. அப்ப பெருமாள் நேரையே வந்து அவளை பார்க்கிறார். பெருமாளுடைய பார்வையினால அவர் பாவம் போறது. நம்மளால அந்த மாதிரி 1% பண்ண முடியுமோ? அந்த சக்தி நமக்கு உண்டோ? அப்ப நம்முடைய பாவம் எப்படி போகும்னா, நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்றதுக்காக தான் பெருமாள் வானமாமலை முதலான திவதேசங்கள்ல வந்து விக்கிரகமா உட்கார்ந்துட்டு இருக்கான், நின்றுட்டு இருக்கான், படுத்துட்டு இருக்கான். அந்த அர்ச்சாவதாரமா விக்கிரகமா இருக்கக்கூடிய பெருமாள் முன்னால போய் நாம நின்று கை கூப்பினாலே போறோம். அந்த பெருமாளுடைய கருணை பார்வை, அருள் கடாட்சம் நம்ம மேல பட்ட மாத்திரத்திலேயே நம்முடைய பாவம் குறையும். எதை நாம சேவித்தா நம்முடைய பாவம் போறதோ அதுக்கு திவ்யமங்கல விக்கிரகம் சுபாஸ்ரயம்னு பேரு. அது பெருமாளுடைய திருமேனி. ஏன் சுவாமி, பக்தி மனசுல இருந்தா போறாதா? ஆத்துலதான் பெருமாள் ஆராதனை பண்ணிட்டு இருக்கேன், பெருமாளுடைய மந்திரங்கள் எல்லாம் ஜபிச்சுட்டு இருக்கேன், வேதம் சொல்றேன், பிரபந்தம் சொல்றேன், இது போறாதா? ஏன் கோவிலுக்கு போய் பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னா, பெருமாளுடையதான திருமேனி இருக்க, அது வெள்ளியிலே பண்ணப்பட்டதோ, தங்கத்திலே பண்ணப்பட்டதோ, பஞ்சலோகத்துல பண்ணப்பட்டதோ, எதுவோ, இந்த உலகத்திலே மனுஷனால படைக்கப்பட்ட வஸ்துக்கள் எதனால பண்ணப்பட்டிருந்தாலும் சரி, மேன்மேட் மெட்டீரியல் எதனால பண்ணப்பட்ட விக்கிரகமா இருந்தாலும் சரி, ஆகம மந்திரங்களினாலே, வேத மந்திரங்களினாலே அதுல பிரதிஷ்டை பண்ணும் போது பெருமாள் சாட்சாத் ஸ்ரீவைகுண்டநாதனா வந்துதான் அதுல உட்கார்ந்துக்கிறான். இப்ப நாம எப்படி ரத்தமும் சதையுமான உடம்புக்கு உள்ள இருக்கோமோ ஜீவாத்மாவா, அந்த மாதிரி நாம பண்ண விக்கிரகத்துல ஸ்ரீவைகுண்டநாதனா இருக்கக்கூடிய பெருமாள் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்போ சாட்சாத் வைகுண்டத்துல இருக்கக்கூடிய பரவாசுதேவன் வேற இல்ல, இவன் வேற இல்ல, ரெண்டு பேரும் ஒண்ணுதான்னு புரிஞ்சுக்கணும். அவனுக்கு முன்னால நாம போய் நின்று கைய கூப்பினா போறோம், அவனுடைய அருள் பார்வை நம்ம மேல படும். அது பட பட நம்முடைய பாவம் போறது. ஆக பூமி பிராட்டி மாதிரி சக்தி இருக்கிறவா தபஸ் பண்ணி பெருமாளை நேர வரவழைச்சு அவன் பார்த்தா பாவம் போறது. நமக்கெல்லாம் கோவிலுக்கு போய் வெறும கை கூப்பி பெருமாளை சேவிச்சாலே பாவம் போறது. அதனாலதான் தொடர்ந்து கோவிலுக்கு போய் பெருமாளை சேவிக்கணும்னு பெரியவா நமக்கு ஏற்படுத்தி வச்சா. அதனாலதான் திரும்பக்கூடிய திசைகள் தோறும் பெருமாளுடைய கோவில் இருக்கு. நாட்டினான் தெய்வமெங்கும் நல்லதோர் அருள் தன்னாலே. இத்தனை கோவில்கள் எதற்குன்னா, எந்த பக்கம் திரும்பி கையை கூப்பினாலும் பாவம் போனோம், இவன் நல்ல கதிக்கு போனோம். அதுக்காக தான் கோவில் விக்கிரகம் எல்லாம். இப்படி பூமியினுடைய கலங்கம் போயிடுத்தோ, பூமிக்கு மேதினின்ற பட்டமும் கிடைச்சிடுத்தோ, பூமிக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் மேல மேல பூமிக்கு வரங்கள் கொடுக்கிறாரு பெருமாள். ஹே பூமி தேவியே, பவித்திரமாயிருந்த உன் மேலதான் யாகம் தானம் ஜபம் எல்லாம் பண்றதுக்காக எல்லாரும் வருவா. இப்ப இந்த மேதஸ்னு சொல்லக்கூடிய கலங்கம் வந்த உடனே எல்லா சக்தியும் போயிடுத்து, யாரும் வரதில்லைன்னு சொல்லி குறைப்பட்டையோன்னு திரும்ப அந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் உனக்கு வந்துடும். பூமியான ஒன்மடியில இருந்து யார் தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம்னு சொல்லக்கூடிய 4 பலன்கள்ல எதை விரும்புகிறார்களோ அதெல்லாம் அவளுக்கு கிடைக்கும். நானே அவளுக்கு அந்த பலனை கொடுப்பேன். பூமின்னு சொல்லக்கூடிய உன்மேல இருக்கக்கூடிய சமுத்திரங்கள், தீவுகள், புண்ணிய நதிகள், புஷ்கரணிகள், தடாகங்கள், குளம், குட்டைகள், கிணறுகள், இதெல்லாம் என்னுடைய அனுகிரகத்தினாலே புண்ணிய தீர்த்தங்களாக மாறும். பூமி தேவின்னு சொல்லக்கூடிய உண்மையில பல குளங்களிலே பல கோத்திரங்களிலே நிறைய பிராமணோத்தமர்கள் தோன்றுவார்கள். உன்னுடைய மடியிலிருந்து பக்தர்கள் பண்ணக்கூடிய நல்ல கர்மங்களுக்கு நான் நல்ல பலனை கொடுக்கிறேன். நீ எப்போதும் அழகானவள். நீ இப்படி சாப்பிடாம உடம்ப வருத்திண்டு எலும்பும் தோலுமாலாம் இருக்கக்கூடாது. என்னைக்கும் நீ அழகாதான் இருக்கணும். அதுதான் எனக்கு பிடிக்கும்.
நீ எப்படி அழகானவளோ அந்த மாதிரி உன்னுடைய லோகமான பூலோகமும் மலை என்ன, சமுத்திரம் என்ன, நதிகள் என்ன, பள்ளத்தாக்குகள் என்ன, செடி கொடிகள் என்ன, காடுகள் என்ன, இப்படி அழகு மிகுந்ததாக காணப்படும். எல்லாருக்கும் அடைக்கலம் எதுன்னா பூமி தாயுடைய மடிதான்னு சொல்லும்படியா நீ விளங்குவே. உயிர் காக்கக்கூடிய மூலிகைகள், மருந்துகள், ஓஷதிகள் எல்லாம் உன் மடியில தான் வளரும். மலைகள்லயும் காடுகள்லயும் வளரும். விலை உயர்ந்த ரத்தனங்கள் எல்லாம் உன் மடியில இருக்கக்கூடிய சமுத்திரத்திலிருந்து தான் தோன்றும். இதெல்லாம் யார் சொல்றது தெரியுமா? ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து இறங்கி வந்த நான் சொல்றேன். ஸ்ரீவைகுண்டத்திலே பிரகிருதி சம்பந்தம் இல்லாமல் பஞ்சபூதங்களினால் பண்ணப்பட்ட இந்த உலக பொருட்களைப் போல் அல்லாமல் பஞ்சோபனிஷன் மயமான சுத்த சத்துவமயமான அப்ராகிருதமான என்னுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தோட கூட பூர்ண ஷாட்குண்ய விக்கிரகனாக நான் இங்க வந்திருக்கேன். இதுதான் விஷயம். இங்க பெருமாள் எப்படி வந்திருக்கான்? இப்போ வைகுண்டத்துல எப்படி இருக்கானோ அப்படியே வந்திருக்கான் இங்க. எந்த பெருமாள் இப்ப பேசிட்டு இருக்கிற பெருமாள்? சாட்சாத் வானமாமலை தெய்வநாயகன் தோதாத்ரிநாதன் பேசிட்டு இருக்கான். வானமாமலையில நாம சேவிக்கிற பெருமாள் யாருன்னா ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கக்கூடிய பெருமாள். அவனுடைய திருமேனி பஞ்சபூதங்களினாலே பண்ணப்பட்ட உடம்பு கிடையாது. நம்மளை போல நம்ம கண்ணுக்கு விக்கிரகமா தெரிகிறானே ஒழிய அவன் பஞ்சபூதமயமான சரீரம் அல்ல, பஞ்ச உபனிஷத் மயமான சரீரம். அப்படின்னா பஞ்சோபனிஷத் மந்திரங்கள்னு 5 மந்திரங்கள் உண்டு. அந்த மந்திரங்களினாலே ஏற்பட்ட திருமேனி பகவானுடையது. அப்படின்னா வேதத்தினாலே ஏற்பட்ட திருமேனி, வேதமயனா பஞ்சோபனிஷத் மந்திரமயனா இருக்கக்கூடியவன் சுத்த சாத்விகமான மூர்த்தி ஸ்ரீவைகுண்டநாதன். அந்த சுத்த சாத்விகமான பஞ்சோபனிஷன் மயமான திருமேனியோட கூட வானமாமலையில வந்து உட்கார்ந்து இருக்கேன். அங்க உட்கார்ந்து இருக்கிறது போலவே ஆதிசேஷன் சொல்லக்கூடிய ஆசனத்துல வந்து இங்கே உட்கார்ந்து இருக்கேன். பூர்ண ஷாட்குண்யனா இருக்கேன். அதாவது ஞானம், பலம், வீரியம், சக்தி, ஐஸ்வர்யம், தேஜஸ்னு சொல்லக்கூடிய பகவானுக்கு இருக்கக்கூடிய 6 குணங்கள் பரிபூர்ணமாக விளங்குவது ஸ்ரீவைகுண்டத்திலே. ஸ்ரீவைகுண்டத்துல எப்படி அது பரிபூர்ணமா விளங்குறதோ அதே மாதிரி வானமாமலையில இருக்கக்கூடிய விக்கிரகத்திலையும் அந்த 6 குணங்களும் பூர்ணமா விளங்கும்படியா நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஆதிசேஷன் சொல்லக்கூடிய அரவணையிலே திருமகள்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மியோடும் பூதேவின்னு சொல்லக்கூடிய உன்னோடும் கூட நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். இன்னைக்கும் பெருமாளை போய் சேவித்தோமானா திருவனந்தாழ்வான்னு சொல்லக்கூடிய அரவு அணையிலே ஒரு பக்கம் ஸ்ரீதேவி, ஒரு பக்கம் பூமி தேவியோட பெருமாள் வைகுண்டநாதனா உட்கார்ந்துட்டு இருக்கார். அதுதான் பெருமாள் சொல்றார். இது ஆழ்வார் அப்படியே காட்டி கொடுத்தார். அரவினனை அம்மானே, திருவனந்தாழ்வான் மேல உட்கார்ந்து இருக்கிறவனே, கருள புட்கொடி சக்கரப்படை வானநாட. எந்த நாட்டில இருந்து வந்திருக்கான் இவன்? வானநாடு, வைகுண்டத்தில இருந்து வந்தவன். இங்க யாரோ போற வரவா ஒரு விக்கிரகத்தை பண்ணி வச்சு வந்தான் பெருமாள்னு சொல்லல, வைகுண்டத்தில இருந்து வந்தவன். அதனால வான நாட்டில இருந்து வந்திருக்கான், வானவர் நாட்டில இருந்து வந்திருக்கான். வானநாட என்னை ஆளுடை வானநாயகனே. இந்த ஆழ்வார் யாருடைய திருவடிகள்ல சரணாகதி பண்ணி யாருக்கிட்ட போகணும்னு ஆசைப்படுறார்? இந்த ஆழ்வாரை ஆட்கொள்ளக்கூடிய சக்தி யாருக்கு உண்டு? இந்த ஆழ்வாரை ஏத்தண்டு மோட்சம் தரக்கூடியதான சக்தி யாருக்கு உண்டு? வானநாயகன்னு சொல்லக்கூடிய வானவர்களான நித்தியசூரிகளுக்கெல்லாம் நாயகனாக இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டநாதன் பரம்பதநாதனுக்கு தான் அந்த சக்தி உண்டு. அப்ப வானமாமல பெருமாளை பார்த்து என்னை ஆளுடைய வானநாயகனேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அந்த வைகுண்டநாதனே இங்க தோதாத்ரிநாதனா வந்து உட்கார்ந்து இருக்கான்றத நம்மாழ்வாரும் 3 பாசுரங்களினாலே காட்டி கொடுத்தார் நமக்கு. இன்னும் மேல பூமி தேவிக்கு பெருமாள் சொல்றார், எனக்கு எப்போதும் கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய நித்தியசூரிகளான கருடன் முதலானவர்களுக்கும் இந்த தலம் மிகவும் உகந்த தலமா இருக்கும். பின்னால கருடன் எல்லாம் இங்க வந்து என்ன சேவிக்க போறான். எப்பவும் வைகுண்டத்துல என் கூடவே இருக்கிற நித்தியசூரிகளும் இங்க வந்து என்ன சேவிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய அளவுக்கு இந்த க்ஷேத்திரம் வசந்து விளங்க போறது. பிரம்மாவுக்காக நான் பகல்ல இங்க சேவை சாதிப்பேன், நித்தியசூரிகள்லாம் சேவிக்கிறதுக்காக ராத்திரியில சேவை கொடுப்பேன். பகல்ல பிரம்மாவுக்கும் இந்த பூமியில இருக்கக்கூடிய ஜனங்களுக்கும் இது தோதாத்ரி வானமாமலைன்னு சொல்லக்கூடிய ஒரு திவ்யதேசம், பூமியில இருக்கக்கூடிய ஒரு ஊர். இது அவளுக்கு இந்த சேற்று தாமரை புஷ்கரணின்னு சொல்லக்கூடிய குளம், கோயில், பெருமாள் விக்கிரகம் நாங்கள்லாம் சேவை கொடுப்போம். ராத்திரியில அனந்தன், கருடன், விஸ்வக்சேனர் முதலான நித்தியசூரிகள்லாம் வந்து சேவிக்கிறச்ச சாட்சாத் இந்த சேற்று தாமரை தீர்த்தமே திருப்பார்கடலா அவ கண்ணுக்கு தெரியும். ஸ்ரீவைகுண்டமே இந்த வானமாமல கோவில்ல அவ கண்ணுக்கு தெரியும்.
ஸ்ரீவைகுண்டநாதனான நானே அவளுக்கு தோதாத்ரிநாதனா சேவை கொடுப்பேன். இப்படி மறுநாள் பகல் வந்துதானா மனுஷாளுக்காக வானமாமலையாவும், ராத்திரியானா நித்தியசூரிகளுக்காக வைகுண்டமாவும் மாறி மாறி இருந்துட்டு இருப்போம். இதெல்லாம் என்னுடைய லீலை. இத்தனையும் நான் இங்க ஏன் பண்றேன்னா, இந்த க்ஷேத்திரத்துல எனக்கு ரொம்ப ஆசை அதிகம். நானே விரும்பி வந்த இடம் இது, ஸ்வயம்விஸ்த க்ஷேத்திரம் இது. அதனால இந்த இடத்துல இருந்து நீ வேற ஆச்சரியமா தபஸ் பண்ணி என்ன வர வச்சிருக்க. நீ என் மனதுக்கு மிகவும் பிடித்தமானவள். என்னுடைய ஆசை நாயகியாக இருக்கக்கூடிய நீ தபஸ் பண்ண இடம் அப்படின்ற ஒரு ஆசையும் இந்த இடத்துல எனக்கு உண்டு. அதனால எல்லா லோகங்களையும் வசந்த லோகம் எதுன்னா பூலோகம்னு தான் சொல்லுவா. அப்பேற்பட்ட பெருமை உனக்கு கிடைக்கட்டும். ஏதோ லோகத்துல இருக்கக்கூடிய தேவர்கள் ரிஷிகள்லாம் கூட ஒரு யாக யஜ்ஞங்கள் தபஸ் முதலான நல்ல காரியங்கள் பண்ணணும்னா பூமிக்கு வந்தாதான் பண்ண முடியும், அப்பதான் பலிக்குது. அப்பேற்பட்ட ஒரு சக்தி உடைய லோகமா நான் உன்னை அனுகிரகிக்கிறேன். எப்போதும் என்னை பிரியாமல் அகலகில்லேன் இறையும் என்று திருமகள் ஸ்ரீதேவி என் பக்கத்திலேயே உட்கார்ந்து இருக்கா பார் பெரிய பிராட்டி. அது போல பூமி தேவியாக நீயும் இந்த ஊர்ல என் கூடவே என்னை பிரியாம உட்கார்ந்து இருப்ப. என்னை நோக்கி தபஸ் பண்ணது போறோம். எனக்கு சமானமா என் பக்கத்துல உட்கார வேண்டிய நீ என்னை நோக்கி ஒரு பக்தையாட்டமா சாதாரண மனுஷியாட்டமா தபஸ் பண்றது எனக்கு என்னமோ கஷ்டமா இருக்கு. பெரிய பிராட்டி உட்கார்ந்து இருக்கிற மாதிரி அவளுக்கு சமானமா என் பக்கத்துல உட்கார வேண்டிய அதிகாரம் உண்டு உனக்கு. சாட்சாத் ஸ்ரீவைகுண்டத்தையே காலி பண்ணிட்டு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கேன் நான். ஒரு பக்கம் ஸ்ரீதேவி உட்கார்ந்து இருக்கா, இன்னொரு பக்கம் நீ உட்கார்ந்துக்கோ. எதுக்கு இன்னும் தபஸ் பண்ணிட்டு இருக்க வான்னு சொல்லி பூமாதேவி ஆச்சரியமா சேர்த்து அணைச்சுண்டு பெருமாள் தம் பக்கத்துல உட்காத்தி வச்சுட்டான். பூமாதேவிக்கு அத்தனை சந்தோஷம். இவள் ஆசைப்பட்டது இவள் மேல விழுந்த மேதஸ் முதலான கலங்கங்கள்லாம் போனோன்னு தான் ஆசைப்பட்டா. ஆனா பெருமாள் இத்தனை வரங்களை கொடுத்திருக்காரு. தன்னுடைய சந்தோஷம் மொத்தம் வெளிப்படும்படியா பெருமாளை சேவித்து திரும்பவும் ஸ்தோத்திரம் பண்ணி விழுந்து சேவித்து பிரதட்சிணம் எல்லாம் பண்ணி இதோட என் தபஸை முடிச்சுக்கிறேன். எதுக்காக நான் தபஸ் பண்ணணும், அதுக்கு மேல நிறைய பலன்கள் கிடைச்சுடுத்து. இந்த மாதிரி பலன்கள் யாருக்கு கிடைக்கும், யார் கொடுப்பா, நீ கொடுத்துட்ட, இது போலும் எனக்குன்னு தபஸை முடிச்சுட்டா. முடிச்சுட்டு எந்த புண்ணிய தீர்த்தத்தினுடைய கரையிலே தான் ஆசிரமம் அமைத்து கொண்டு தபஸ் பண்ணி பெருமாள் வந்து வரம் கொடுத்தாரோ, எந்த புண்ணிய தீர்த்தத்திலே பக்தி ஸ்ரத்தையோடு கூட சங்கல்பம் பண்ணிட்டு தான் தினமும் பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் தீர்த்தமாடினாரோ அந்த புண்ணிய தீர்த்தத்துக்கு ஒரு நன்றி தெரிவிக்க வேண்டும்னு மஞ்சள், குங்குமம், தாம்பூலம், பழம், புஷ்பம் இதையெல்லாம் வைத்து அந்த தீர்த்தத்துல போட்டு அந்த தீர்த்தத்துக்கு ஒரு அஞ்சலி பண்ணி பட்டாடை, ஸ்வர்ண ஆபரணங்கள், புஷ்பங்கள் இதையெல்லாம் தரித்து கொண்டு தன்னை அலங்காரம் பண்ணி கொண்டு பெருமாள் பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டா பிராட்டி. ஏன் இதெல்லாம் பண்ணிக்கணும்? அந்த புண்ணிய தீர்த்தத்துக்கு கௌரவம் பண்ணது கைகூப்பினதெல்லாம் சரி, இவள் ஏன் தன்னை அலங்கரித்துக் கொள்ள வேணும்? இங்க ரெண்டு விஷயம் நாம புரிஞ்சுக்கணும். ஒன்னும் எத்தனையோ புண்ணிய தீர்த்தங்கள் உண்டு. திருமலையில சுவாமி புஷ்கரணி உண்டு, ஸ்ரீரங்கத்துல காவிரி உண்டு, திருவள்ளூர்ல சித்தாபநாசினி உண்டு, காஞ்சிபுரத்துல அனந்த சரஸ் உண்டு, எத்தனையோ புண்ணிய தீர்த்தங்கள் உண்டு. இந்த தீர்த்தங்கள் எல்லாம் நாம இறங்கி தீர்த்தமாடணும். அந்த தீர்த்தத்தினுடைய கரையிலே அனுஷ்டானம் பண்ணணும், ஜபம் எல்லாம் பண்ணணும். முடிஞ்சா ஏதாவது தானமும் கொடுக்கலாம். யாரானோ ஒரு இல்லாதப்பட்ட பிராமணனுக்கு ஒரு 10 ரூபாய் கொடுத்தாலும் தானம் தான் அது. இதெல்லாம் பண்ணணும். பண்ணிட்டு இந்த புண்ணிய தீர்த்தம் சாட்சாத் ஸ்ரீவைகுண்ட சம்பந்தப்பட்டது, திருப்பார்கடல் சம்பந்தப்பட்டது, அல்லது பெரிய தேவதைகள்லாம் இங்க தீர்த்தமா இருக்கான்னு தலபுராணங்கள்லாம் சொல்றபடினால அந்த தீர்த்தத்தினிடத்திலே ஒரு கௌரவம் இருக்கணும். என்ன பண்ணணும்? 2 வெத்தலை, 2 பாக்கு, ஒரு கிழங்கு மஞ்சள், ஏதோ ₹1 சில்லறை, ஒரு பழம், இந்த மாதிரி பகுமானம் பண்ணக்கூடிய வஸ்துக்களை வைத்து பக்தியோட கூட இது பெருமாளுடைய ஸ்ரீபாத தீர்த்தம், இது பகவான் சம்பந்தப்பட்ட தீர்த்தம், இது பாகவதாளுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் அப்படின்ற ஒரு கௌரவத்தோட கூட அந்த தீர்த்தத்தை பார்த்து பக்தியோட ஸ்ரத்தையா கைகூப்பி இந்த வெத்தலை பாக்கு, மஞ்சள், தட்சிணை, புஷ்பம் இதெல்லாம் அப்படியே அந்த ஜலத்துல போட்டு விடணும். அதே மாதிரி நம்ம ஊர்ல நதி இருக்கு. நதியில நன்னா வெள்ளம் திடீர்னு பெருக்கெடுத்து வர்றது, அப்பவும் இதே மாதிரியான வழக்கத்தை அந்த நதி ஜலத்துல போடணும் கொண்ட. இதெல்லாம் அந்த தீர்த்தத்துக்கு நாம பண்ணக்கூடியதான பகுமானங்கள். இது பகவான் சம்பந்தப்பட்ட தீர்த்தங்களுக்கு மட்டுமே பண்ணணுமே ஒழிய தேவதாந்திர தீர்த்தங்களுக்கு பண்ற வழக்கம் எல்லாம் நமக்கு கிடையாது, பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. இதை பூமி பிராட்டியா அனுஷ்டிக்கிறான்னா அது பகவானுடைய பாகவதாளுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் அப்படின்ற ஒரு கௌரவம் தான் பூமி பிராட்டிக்கு. பூமி பிராட்டியே பண்றச்ச நாமளும் பண்ணணும். அது ஒண்ணு. ரெண்டாவது, பூமி பிராட்டிய தான் தீர்த்தமாடிட்டு வாசனை மிக்க புஷ்பங்களை சூடிக்கொண்டு விசேஷமா பட்டு வஸ்திரம் தரிச்சுண்டு விசேஷமா ஆபரணம் எல்லாம் போட்டு தன்னை அலங்கரிச்சுண்டான்னா பெருமாள் வருத்தப்பட்டா அவரை பார்த்து. நீ எவ்வளவு அழகா இருக்கக்கூடியவோ, உன் கூந்தல் எவ்வளவு அழகா இருக்கும், என்ன வாசனை வீசும்,
நீ வீணைய மீட்டிண்டு பஞ்சு வெத்தையில படுத்துட்டு தங்க கட்டில காலை நீட்டிண்டு நன்னா சாப்பிட்டுண்டு எப்படி சொகுசா இருந்தவோ அப்படியெல்லாம் நீ இருந்தாதானே எனக்கு சந்தோஷம். நீ என்னமோ சாமியாராட்டமா வந்து ஜடாமுடிய வச்சுண்டு மர உரியெல்லாம் தெரிச்சுண்டு உன்னுடைய கோலத்தை குறுக்கி கொண்டு அப்படியே பாதியா போட்ட பாக்குறதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்னாரோ இல்லையோ, அந்த பெருமாள் எப்படி நினைச்சாரோ அப்படி அவர் கண்ணுக்கு விருந்தளிக்க வேண்டும் என்பதற்காக பிராட்டி தன்னை அலங்காரம் பண்ணி கொண்டு எனக்கு வலது பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற ஸ்ரீதேவின்னு சொல்லக்கூடிய திருமகளுக்கு சமானமானவள் நீன்னு சொன்னாரோ இல்லையோ, அந்த திருமகளுக்கு சமானமாக தன்னை அலங்காரம் பண்ணி கொண்டு பிராட்டியானவள் போய் பெருமாள் பக்கத்துல உட்கார்ந்துண்டா. ஆக பூமி தேவி எப்படி பெருமாளுடைய தர்மபத்னியான பெரிய பிராட்டியாருக்கு சமானமானவள்னு பெருமாள் சொன்னாரோ, அதே மாதிரிதான் அந்த பிராட்டியார் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மார்பிலே இடம் பெறக்கூடிய தகுதியை படைத்த ஜீவர்களான நாமும் கூட அந்த பிராட்டியினுடைய ஸ்தானத்திலே இருக்கக்கூடியவா. எப்படியானா ஸ்ரீ பூமி நீலாதேவிகளுக்கு பெருமாள் பர்த்தாவோ அந்த மாதிரி நமக்கும் பர்த்தாதான். பூமி தேவி எப்படி இப்போ தன்னை அலங்காரம் பண்ணிட்டாலும் அந்த மாதிரி நாமும் நம்மை அலங்காரம் பண்ணி கொண்டு எப்பவும் பாக்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்கணும். யாருக்கு? பெருமாள் கண்ணுக்கு. தினமும் தீர்த்தா மாடிட்டு சுத்தாலா இருக்கணும், ஆச்சாரமா இருக்கணும். திருமண் காப்பு முதலான சின்னங்களோட கூட பெருமாள் பார்த்தா அழகா இருக்கும்படியா இருக்கணும். நல்ல துவைச்சு உலர்த்தின வஸ்திரங்களையே உடுத்திக்கணும், அழுக்கு இல்லாமல் இருக்கணும். பகவானுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட சந்தனம் முதலான வஸ்துக்களோடைய கூட கமகமான மனத்தோடைய கூட இருக்க வேணும். நாம ஆச்சாரமா இருக்கணும், சுத்தமா இருக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் எதுக்குன்னா பெருமாள் பக்கத்துல போகக்கூடிய தகுதி நமக்கு வரணும். அதுக்காக ஒரு அழுக்கும் இல்லாமல் ஒரு கலங்கமும் இல்லாமல் நிர்மலமா இருக்கக்கூடிய பெருமாள் பக்கத்துல போய் நிக்கிறதுக்கு பூமி தேவியே தன்னை இத்தனை அலங்காரம் பண்ணிக்கிறச்ச மொத்த அழுக்குகளுக்கும் மொத்த பாவங்களுக்கும் உறைவிடமா இருக்கக்கூடிய நாமெல்லாம் எத்தனை தூரம் நம்மளை அலங்கரிச்சுட்டு பெருமாள் பக்கத்துல போனோம். அதனாலதான் நமக்கு ஆச்சார பிரதமோ தர்மகான்னு ஆச்சாரம் பிரதானம்னு சொல்லி இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். நாம பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ண வேண்டிய வேலை இல்லை, நாம பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டிய வேலை இல்லை, பெருமாள் பக்கத்துல போக வேண்டிய வேலை இல்லை, பெருமாளை தொட வேண்டிய வேலை இல்லைன்னா எப்படின்னா இருந்துட்டு போலாம். பெருமாள் கிட்டக்க போய் நிற்கக்கூடிய தகுதி நமக்கு வேண்டுமானபடினாலே நமக்கு ஆச்சாரம் முக்கியம்ன்றதை நாம புரிஞ்சுக்கணும். இங்கே இப்போ ஆச்சரியமா ஸ்ரீதேவிக்கு சமானமான அழகோடைய கூட பூமி தேவி போய் பெருமாள் பக்கத்துல உட்கார்ந்துட்டா. பெருமாள் அந்த நிலமகள்னு சொல்லக்கூடிய பூமி பிராட்டி அப்படியே சேர்த்து அணைச்சுண்டு தன் மடியிலே அமர்த்தி கொண்டு இத்தனை வருஷம் பூமி பிராட்டி பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் மருந்து தரும்படியா அவளை சேர்த்து ஆலிங்கனம் பண்ணிட்டான் பெருமாள். பண்ணிட்டு இந்த வைகுண்ட விமானம்னு சொல்லக்கூடியதான விமானத்தின் கீழே நானும் பிராட்டியும் எப்போதும் சேவை சாதிப்பது போல நீயும் என்னோடு சேர்ந்து இன்னிலிருந்து ஸ்ரீ பூமி தேவி சமேத்தனா நான் எப்பவும் இங்க ஸ்ரீ வைகுண்டநாதனா சேவை சாதிக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தான். கொடுத்துட்டு அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் சேவிக்கிற எல்லாருக்கும் ஸ்ரீ வைகுண்ட விமானத்தின் கீழே ஸ்ரீதேவியோடும் பூமி தேவியோடும் ஸ்ரீவைகுண்டநாதனாக வானமாமலை தெய்வநாயகன் சேவை சாதிக்கிறான் அப்படின்றது ஸ்தல புராணத்தினாலே சொல்லப்பட்டது. இத சொல்லிட்டு இந்த பூமி தேவியினுடைய கலங்கம் போய் பூமி தேவிக்கு இத்தனை விசேஷமான அந்தஸ்து கிடைத்த இந்த சரித்திரத்தை பகவானுடைய வாயாலே சொல்ல கேட்டவர்கள் அல்லது இந்த சரித்திரத்தை ஒரு முறை நினைச்சு பார்க்கிறவா அல்லது இந்த சரித்திரத்தை மற்றவாளுக்கு சொல்றவா இவெல்லாம் லக்ஷ்மிபதியா பூமி தேவி நாயகனா இருக்கக்கூடிய அந்த வானமாமலை தெய்வநாயகனுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாவார்கள் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகம் வேண்டாம் அப்படின்னு சூத பௌராணிக முனிவர் சிஷ்யாளுக்கு சொல்றார். சொல்லிட்டு பகவானுடைய பெருமையை சொல்லக்கூடிய சக்தி எனக்கு ஒன்றும் கிடையாது, இருந்தாலும் பகவானுடைய பெருமையை பகவானே பூமி தேவிக்கு சொன்னான், பகவானுடைய பெருமையை பூமி தேவி சொன்னால் அத ருத்ரன் நாரதனுக்கு சொன்னான். அப்படி பரம்பரையா வந்த விஷயத்தை எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன். இவ்வளவு பேர் சொல்லி இருந்தாலும் பெருமாளுடைய வாயிலேயே சொல்லப்பட்ட விஷயமா இருந்தாலும் பெருமாளுடைய பெருமையை முழுசா சொல்லி முடிக்கக்கூடிய சக்தி யாருக்கும் கிடையாது, எனக்கும் கிடையாது. ஏதோ இந்த மட்டுமாவது பெருமாளுடைய சரித்திரத்தை வர்ணிக்க முடிகிறதுன்னா அது அவன் இட்ட பிச்சை, அதுவும் அவனது இன்னருளே அப்படின்னு சொல்லி சூத பௌராணிகர் சாத்விக தியாகம் பண்ணி முடித்து இத்தனை தூரம் பகவானை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் நமக்கெல்லாம் கிடைச்சதுன்னா அதுக்கும் அந்த பகவானுடைய பிச்சை தான் அவனுடைய கருணை தான் காரணம் அப்படின்னு சொல்லி எல்லாருமா சேர்ந்து பகவானை சேவித்தார்கள். அப்படி ஆண்டாளுடைய அனுகிரகத்தினாலே பூமி தேவியையும் ஸ்ரீதேவியையும் முன்னிட்டு நாமும் அந்த வரமங்கா நாயிகா சமேத தோதாத்ரிநாத பெருமாளை இங்கிருந்தபடியே தியானித்துக் கொண்டு சாக்ஷாத் வைகுண்டமாக திகழக்கூடிய அந்த வானமாமலை கஷேத்திரம், சாக்ஷாத் திருப்பார்கடலாக திகழக்கூடிய அந்த சேற்றுத்தாமரை புஷ்கரணி,
அந்த கரையிலே தபஸ் பண்ணின பூமி பிராட்டி, அவளுக்கு கருடாருடனாக ஸ்ரீயப்பதியாக சேவை கொடுத்த தெய்வநாயகன், ஸ்ரீவைகுண்டநாதனா பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடிய நிலை, அங்கே அவனை சேவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனந்த கருட விஸ்வக்சேனாதிகள், அவனை பாடி சரணாகதி பண்ணின சுவாமி நம்மாழ்வார், அவனுக்கும் பிற்பாலே நிறைய ஆச்சாரியர்கள் அந்த எம்பெருமானை அனுபவித்த வைபவம், இதையெல்லாம் கூட இங்கிருந்தபடியே தியானம் பண்ணிக்கொண்டு நாமும் அந்த ஸ்ரீதேவி பூமிதேவி வரமங்கா நாயிகா சமேத தோதாத்ரிநாதனுடைய அனுகிரகத்திற்கு பாத்திரர்களாகி இந்த சங்கராந்தி பண்டிகையை அந்த எம்பெருமானுடைய அந்த பிராட்டியினுடைய கட்டாட்சத்தாலே எல்லா நலங்களையும் பலங்களையும் பெறுவோமாக என்று விஞ்ஞாபித்துக் கொண்டு அமைகிறேன். நாளைக்கு பார்க்கலாம். வரமங்கா நாயிகா சமேத ஸ்ரீ தோதாத்ரிநாத பரபிரம்மனே நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.